morning students. Today we are going to discuss about protectivity of an ecosystem. ஒரு ஈகோசிஸ்டில் எந்த மாதிரி வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் எப்படிலாம் எவ்வளோ ப்ரொடெக்ஷன்லாம் பண்ண போகிறோம், அதில் யாரெல்லாம் எந்தெந்த ஆர்கனைஸில் எந்த மாதிரிலாம் அவங்களுடைய ரோல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த ப்ரொடெக்டிவிட்டி ஆஃப் அன் ஈகோசிஸ்டை தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா the rate of biomass protection per unit area in a unit time is called protectivity. ஒரு யூனிட் ஏரியாவில் ஒரு யூனிட் டைம்குள்ளே எவ்வளோ வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம். இப்போ பயோமாஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொடெக்ஷன்ஸ் எவ்வளோ நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பேர் தான் ப்ரொடெக்டிவிட்டி அப்படின்னு பேர். இது 2 மார்க் கொஷின். சரிங்களா? இதில் இந்த ப்ரொடெக்டிவிட்டி கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம் பை மீட்டர் ஸ்கொயர் பை எஸ் அதுலேயும் சொல்லலாம். இதெல்லாம் 1 மார்க்கில் வரும். ஆர் கிலோ கலோரி பை மீட்டர் ஸ்கொயர் பை எஸ் இதுவும் சொல்லலாம். இப்படியும் சொல்லலாம். எப்படி நம்ம உற்பத்தி பண்ணுறோமோ ஒரு பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் ஏரியாவில் எந்த மாதிரி நம்ம ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம அதிகமாக பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடெக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம அதுக்கு யூனிட் இருக்குது, கிராம்னு சொல்கிறாங்க, பை மீட்டர் ஸ்கொயர் பை இயர்னு சொல்கிறாங்க, ஆர் கிலோ கலோரி பை மீட்டர் ஸ்கொயர் பை எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் the protectivity have 3 important main types, namely primary protectivity, secondary protectivity and community protectivity அப்படி 3 இருக்குது. இது 1 by 1 நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது ப்ரைமரி ப்ரொடெக்டிவிட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ரைமரி நம்ம முதல் நிலைன்னு சொல்லுவாங்க. ப்ரைமரினா ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன், அதிகமாக ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the chemical energy or organic matter generated by autotrophs during the process of photosynthesis and chemosynthesis is called primary protectivity. photosynthesis மூலியமாகவோ அல்லது கீமோசிந்தசிஸ் மூலியமாகவோ நம்ம என்னன்னா கெமிக்கல் எனர்ஜியை இல்லை ஆர்கானிக் மேட்டர்ஸை எவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆட்டோட்ராப்ஸ். இப்போ ஆட்டோட்ராப்ஸை என்ன பண்ணும், தானே அது செல் ரெப்ளிகேஷன், அது செல்ஃப் டிபெண்டன்ட் சொல்லுவாங்க. செல்ஃபாக என்ன பண்ணும், ஃபுட்டெல்லாம் சிந்தசிஸ் பண்ணிக்கும் இல்லைங்களா? இதில் வந்து நமக்கு ஃபிக்மெண்ட் இருக்கனால ஃபோட்டோசிஸ் நடக்குது. அந்த ஃபோட்டோஸ் மூலியம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இதே கீமோசிந்தசிஸ்னால் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ஃபார்மை இன்னொரு கெமிக்கலாக மாற்றி சரிங்களா இப்போ இந்த ஃபுட்டை வந்து யூட்டிலைஸ்ட் ஃபார் க்ரோத் பர்பஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதுக்கு பேர் கீமோசிந்தசிஸ். கெமிக்கல் மூலிமா சிந்தசிஸ் பண்ணால் கீமோசிந்தசிஸ், சன்லைட் மூலிமா சிந்தசிஸ் பண்ணால் அதுக்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ்னு பேர். இது எதில் வந்துடுதுன்னா ஆட்டோட்ராப்ஸில் வரும். ஆட்டோட்ராப் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். தற்சார்பு ஊட்டம் அப்படின்னு கொண்டு தானே தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். அதுக்கு பேர் ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு பேர். இப்போ இந்த ஆட்டோட்ராப்ஸ் மூலிமா எவ்வளோ கெமிக்கல் எனர்ஜி, அதாவது ஆர்கானிக் மேட்டர்ஸை எவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கோம் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் கீமோசிந்தசிஸ் மூலம் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு பேர் தான் ப்ரைமரி ப்ரொடெக்டிவிட்டி அப்படின்னு பேர். இந்த ப்ரைமரி ப்ரொடெக்டிவிட்டி இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஆல் ஆர்கானிசம். இந்த ப்ரைமரி ப்ரொடெக்டிவிட்டி எனர்ஜி தான் எல்லா ஆர்கானிஸ்க்கும் தேவை. இப்போ பிளானட் டிபெண்ட் பண்ணி தான் எல்லா ஆர்கானிசமும் இருக்குது இல்லையா? இதுக்கு ஏதோ ஒரு பேரத்தில் டேரெக்டாகவும் சரி இன்டெரக்டாகவும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணி ஆல் ஆர்கானிசம் இருக்குது. பாருங்கள், எதில் எது கொடுத்துருக்கானோ ஃப்ரம் பேக்டீரியா டு ஹியூமன்ஸ், பேக்டீரியா ஆரம்பித்து அப் டு இம்யூன் வரைக்குமே இந்த ப்ரைமரி ப்ரொடெக்டிவிட்டி தான் நம்பியிருக்காங்க. இந்த ப்ரைமரி ப்ரொடெக்டிவிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி பிளான்ட்ஸ் தான் சொல்கிறோம். பிளான்ட்ஸ் நம்பி தான் எல்லா ஆர்கானிசமும் இருக்குது. இது ஒரு 2 மார்க் கொஷின். ப்ரைமரி ப்ரொடெக்டிவிட்டி இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிராஸ் ப்ரைமரி ப்ரொடெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது, அது ஜிபிபின்னு சொல்லுவாங்க. அனதர் டைப் வந்து நெட் ப்ரைமரி ப்ரொடெக்டிவிட்டின்னு இருக்குது, என்பிபின்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்ம கிராஸ் ப்ரைமரி ப்ரொடெக்டிவிட்டியை பார்க்கலாம். த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எனர்ஜி, டோட்டல் வந்துருச்சு, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எனர்ஜி ஆர் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ஆர் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடியூஸ்ட் இன் an ecosystem by autotrophs through the process of photosynthesis. ஒரு ஃபோட்டோசிஸ் மூலிமா ஒரு ஆட்டோட்ராப் பிளான்ட்ஸு எவ்வளோ வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், எனர்ஜிஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் தான் கிராஸ் ப்ரைமரி ப்ரொடெக்டிவிட்டி. ஒட்டு மொத்தமாக சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இருக்குது அப்படின்னா இந்த 1000மே ஸ்டோர் பண்ணி வைக்குது, எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஃபோட்டோஸ் ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணோம்னா அதுக்கு பேர் கிராஸ்னால் ஒட்டு மொத்தமான அர்த்தம். கிராஸ் ப்ரைமரி ப்ரொடெக்டிவிட்டி. இப்போ என்னாச்சுன்னா ரெடியாக இருக்குது, ஃபுட்டெலாம் ரெடியாக இருக்குது, ஒட்டு மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
இது வரைக்கும் யூஸ் பண்ணமான்னா யூஸ் பண்ணல. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எனர்ஜி ஆர் ஆர்கானிக் மேட்டர் ஆர் பயோமாஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அன் ஈக்கோசிஸ்டம் பை ஆட்டோட்ராப்ஸ் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிஸ் மூலியமா நம்மளுக்கு ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா. ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும், ஒட்டு மொத்தமாக எனர்ஜிலாம் ரெடியாக இருக்கும். இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு பேர் தான் கிராஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட் ப்ரைமரி ஃபோட்டோட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா the proportions of energy which remain after respiration loss in a plant is called net primary protectivity. என்னன்னா இந்த ஃபோட்டோஸ் மூலிமா நடந்த ஸ்டார்ச் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ச்சை சிந்தசிஸ் பண்ணி வைக்கிறது டூரிங் த ஃபோட்டோஸ் டே டைமில். அந்த ஸ்டார்ச்சில் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிளான்ட் க்ரோத் பர்பஸ்க்கு வளர்கிறதுக்கு என்ன பண்ணும், தேவையாக எடுத்துக்கும். எப்போ எடுத்துக்கணும் பார்த்தா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டார்ச்சை நம்ம கன்வெர்ட் பண்ணி அதை கிளைகோலைசிஸ்னு ஒரு ப்ராசஸ் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் ஒரு ப்ராசஸ், அப்புறம் கிராப்ஸ் சைக்கிள், ஃபைனலாக எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலியம் நம்மளுக்கு ஏடிபிங்கிற எனர்ஜிஸ் கிடைக்கும். சரியா? இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்டார்ச் என்ன பண்ணுறோம், டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஸ்டார்ச் என்ன பண்ணுறோம், நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்துக்க போகிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. சரிங்களா? ரெஸ்பிரேஷன் மூலிமா நம்மளுக்கு லாஸ் ஆனது போக மீதி என்ன இருக்குது, அதுக்கு பேர் தான் நெட்டு. சரிங்களா? இப்போ 100 1000 இருக்குன்னா இப்போ 1000ல் 100 போச்சு அப்படின்னா மீதி தான் நம்ம சொல்கிறோம். இது நெட் ப்ரைமரி ஃபோட்டோஆக்டிவிட்டின்னு சொல்கிறது. பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெட் ப்ரைமரி ஃபோட்டோஆக்டிவிட்டி இஸ் ஆல்சோ கால்டு அப்பேரண்ட் ஃபோட்டோசிஸ். இது வந்து அப்பேரண்ட்னா தெளிவாக கண்ணில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோசிஸ் சொல்கிறாங்க. There is a differences between grass primary protectivity and respiration. இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த ஒட்டுமொத்த அமைப்புக்கும் ரெஸ்பிரேஷன் முடிஞ்ச வாட்டி இருக்கக்கூடிய எனர்ஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்க்கு தான் நெட் ப்ரைமரி ஃபோட்டோடி. அதை இங்கே காமிச்சிருக்காங்க. இது 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இது எக்ஸாம்லும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெட் ப்ரைமரி ஃபோட்டோடி ஆஃப் த ஹோல் பயோஸ்பியர் இஸ் எஸ்டிமேட்டட் டு பி அபவுட் 170 பில்லியன் டன் ட்ரை வெயிட் ஃபர் இயரில். இது 1 மார்க் கொஸ்டின். நெட் ப்ரைமரி ஃபோட்டோடிட்டி பார்த்தீங்கன்னா ஹோல் பயோஸ்பியர்னா ஒட்டுமொத்தமாக உயிர்கோளம்னு சொல்லுவாங்க. அதில் பிளான்ட்ஸ் இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும், எல்லா ஆர்கானிசமும் இருக்கும். இஸ் எஸ்டிமேட்டட் டு பி அபவுட் 170 பில்லியன் டன்ஸ் ட்ரை வெயிட்டில் சொல்கிறாங்க பர் இயருக்கு. அவுட் ஆஃப் விச் நெட் ப்ரைமரி ஃபோட்டோடிட்டி ஓஷியானிக் ப்ரொடியூசர். ஓஷியானிக்னா கடலில் வளரக்கூடிய பிளான்ட்ஸு. ஓஷியானிக் ப்ரொடியூசர் இஸ் ஒன்லி 55 பில்லியன் டன்ஸ் பர் இயர் இன் யூனிட் டைம். சரிங்களா? இவ்வளோ 55 பில்லியன்ஸ். இதெல்லாம் 1 மார்க்கில் வரும். இதெல்லாம் கொடுத்துருவோம். இது நெட் ப்ரைமரி ஃபோட்டோடிட்டினா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எனர்ஜியை கிராஸ் ப்ரைமரி ஃபோட்டோடிட்டியை என்ன பண்ணியிருக்கோம், ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அதை டிஃப்ரென்ஸை சொல்கிறோம். அந்த டிஃப்ரென்ஸை நெட் ப்ரைமரி ஃபோட்டோடிட்டியில் சொல்கிறாங்க. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. The amount of energy stored in the tissue of heterotrophs or consumer is called secondary protectivity. இப்போ ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டினா யாருன்னா ஆட்டோட்ராப் பிளான்ட்ஸு. ஆட்டோட்ராப் பிளான்ட்ஸ்னால் முதல்ல நம்ம ஃபோட்டோசிஸ் நடக்கும். ஃபோட்டோசிஸ் முடிஞ்சால் ரெஸ்பிரேஷன் நடக்கும், எனர்ஜிலாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். சரியா? தேவையான எனர்ஜிலாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். தேவையில்லாத எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி தேவையில்லாத எனர்ஜிலாம் வெளியே போயிடும் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா அது எவ்வளோ எனர்ஜியை வந்து இந்த ஹெட்ரோட்ராப்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது இன் டிஷ்யூவில். The amount of energy stored in tissues of heterotrophs. Heterotrophsனால் என்னது, நாம் வந்து டிபெண்ட் டு அனதர் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் டிபெண்ட் டு அனதர் ஆர்கானிசம் தான் அது பேர் ஹெட்ரோட்ராப்ஸ். ஏன்னா சுயமாக எந்த வேலையும் செய்ய முடியாது, சுயமாக நம்மளுக்கு தேவையான உணவை நம்ம தயாரிச்சிக்க முடியாது. அதுக்கு பேர் தான் ஹெட்ரோட்ராப்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் கன்சூமர். ப்ரொடியூசர்னால் உற்பத்தி பண்ணுறவங்க, கன்சூமர்னால் எடுத்துக்கிறீங்க. நாம் தான் யாருன்னா நாமளாம் கன்சூமர்ஸ். இதுக்கு பேர் தான் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இதுலேயும் அதே போல் 2 டைப்ஸ் இருக்குது. கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி is equivalent to the total amount of plant material is injected by the herbivores minus the material lost as a phases. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலன் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல் இஸ் இன்ஜெஸ்டட்னா யார் இன்ஜெஸ்ட் பண்ணுறாங்க, ஹெர்பிவோரஸ். இன்ஜெஸ்ட்னா சாப்பிட்றது. வழக்கமாக வந்து ப்ரொடியூசர் யார் சாப்பிடுவாங்க, ஹெர்பிவோரஸ் சாப்பிடுவாங்க. ஆடு மாடுலாம் சாப்பிடும். ஆடு மாடு தான் ஹெர்பிவோரஸ். சரிங்களா? இந்த ஹெர்பிவோரஸ் என்ன பண்ணுதுன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு அந்த கழிவு வெளியே வருது இல்லையா, கழிவு பொருட்கள் வெளியே வருது, அந்த சாப்பிட்டது போக
என்னென்னா வெளியே கழிவுப் பொருட்கள் வெளியே வரும் இல்லையா, அந்த ஆட்டிலேருந்து வெளியே வரும் இல்லையா, அதை கழிச்சிட்டு மீதி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடெக்ஷன் இருக்கோ, அதாவது எனர்ஜி இருக்கோ, அதுக்கு பேர் தான் கிராஸ் செகண்டரி ப்ரொடெக்டிவிட்டி. இங்கே பாருங்கள், ஹெர்பிவோரஸ் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க, மைனஸ் த மெட்டீரியல்ஸ் லாஸ் ஸ்பேசஸ்னால் எக்ஸ்க்ரீட் சொல்லுவாங்க, கழிவு பொருட்கள். பிளான்ட் மெட்டீரியலில் சாப்பிட்டுருச்சு, ஹெர்பிவோரஸ் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு கழிவுப் பொருட்கள் வெளியே போகுது. கழிவுப் பொருட்கள் வெளியே போகிறதுல விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா கிராஸ் செகண்டரி ப்ரொடெக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு நெட் செகண்டரி ப்ரொடெக்டிவிட்டி அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி ஆர் பயோமாஸ் பை கன்சூமர் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் ஆஃப்டர் ரெஸ்பிரேட்டரி லாஸ் இஸ் கால்டு நெட் செகண்டரி ப்ரொடெக்டிவிட்டி. ரெஸ்பிரேஷனுக்கு அப்புறம் சரி எவ்வளோ இருக்கோ அதுக்கு பதிலாக நெட் செகண்டரி ப்ரொடெக்டிவிட்டி. எப்படி நம்ம அங்கே சொன்னோமோ நெட் பிரைமரி ப்ரொடெக்டிவிட்டி சொன்னோமோ அதே மாதிரி அது வந்து ஆட்டோட்ராப்ஸ், இது ஹெட்ரோட்ராப்ஸ். அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுக்கும் ஒன்று டிஃபரன்ஸ்னால் அது ஆட்டோட்ராப்ஸ், இது ஹெட்ரோட்ராப்ஸ். ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி ஆர் பயோமாஸ் பை கன்சூமர் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் ஆஃப்டர் ரெஸ்பிரேட்டரி லாஸ். ரெஸ்பிரேஷன் நடந்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்கோ ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோ பயோமாஸையோ இல்லை எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கோ அதுக்கு நெட் செகண்டரி ப்ரொடெக்டிவிட்டி 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி ப்ரொடெக்டிவிட்டி. கம்யூனிட்டின்னு குரூப் சரிங்களா, குரூப் ஒரு இடத்துல ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸ் இருக்காங்கன்னா அந்த குரூப் ஆஃப் பிளான்ஸ் எல்லாருமே ஃபோட்டோஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோஸ் பண்ணி எவ்வளோ வந்து நம்மளுக்கு எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறாங்க, அதான் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பண்ணுறதுக்கு தான் கம்யூனிட்டி ப்ரொடெக்டிவிட்டி. த ரேட் ஆஃப் நெட் சிந்தசிஸ்னு வந்துருச்சு. நெட்டு ஒட்டு மொத்தமாக நெட் சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர்ஸ் பயோமாஸ் பை எ குரூப் ஆஃப் பிளான்ஸ். குரூப்னாவே சொல்லிட்டோம் கம்யூனிட்டி. Group of plants per unit area per unit time is known as community protectivity ன்னு பேர். ஒரு 1000 பிளான்ஸ் ஒரு இடத்துல வாழ்றாங்கன்னா அந்த 1000 பிளான்ஸும் ஃபோட்டோஸ் மூலிமா எவ்வளோ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து சிந்தசிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா கம்யூனிட்டி ப்ரொடெக்டிவிட்டி அப்படின்னு பேர். சரிங்களா, இதுவும் ஒரு 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிரைமரி ப்ரொடெக்டிவிட்டி. எந்தெந்த ஃபேக்டர்ஸில் வந்து அஃபெக்ட் பண்ணுது பிரைமரி ப்ரொடெக்டிவிட்டி ப்ரொடெக்ஷன் பண்ணாமல் எந்தெந்த ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ரொடெக்டிவிட்டி டிபெண்ட் அப்பான்ஸ் த பிளான்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் அன் ஏரியா. அந்த ஏரியாவை பொறுத்திருக்கு. தேர் ஃபோட்டோசிஸ் கெப்பாசிட்டி. அந்த ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எந்தத்தில் இருக்கோ அந்த பிளானுடைய சொல்கிறோம் ஃபோட்டோசிட்டி கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும். அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ், அந்த சாயில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் சொல்கிறாங்க. சோலார் ரேடியேஷன், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சன்லைட் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி ப்ரிசிபிடேஷன், ரெயின்ஃபால், மழையோடைய அளவு வந்து ஒரே மாதிரி இருக்குமான்னு அதுவும் சொல்ல முடியாது. சாயில் டைப், எல்லா மண்ணும் ஒன்றுன்னு அதுவும் சொல்ல முடியாது. டோப்போகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ், காலனி ஃபேக்டர்ஸ்னால் நம்ம ஆல்டிடியூடு, லேட்டிடியூடு, அப்புறம் டைரக்ஷன்ஸ் எல்லாமே மாறுது. அண்ட் அதர்ஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இட் வேரி இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஒவ்வொரு ஈகோஸில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபேக்டர்ஸ் மூலிமா அஃபெக்ட் ஆகிறதுனால ப்ரொடெக்டிவிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா மாறுது. ஒரே மாதிரி இருக்குமா, பிரைமரி ப்ரொடெக்டிவிட்டி ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. ஃபால்லேண்டில் பார்த்தீங்கன்னா கலர் நிலம்னு சொல்லுவாங்க. அந்த கலர் நிலத்தில் வந்து நமக்கு ஏதாவது முளைக்குமானா எதுவுமே முளைக்காது. அப்போ அங்கே வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் இருக்குமான்னா கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் இருக்காது. சரிங்களா, இப்போ இந்தந்த ஃபேக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுது, பிரைமரி ப்ரொடெக்டிவிட்டி நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுது. சரிங்களா, அந்த ஏரியா டிசைட் பண்ணுது, ஸ்பீஸ் எங்கே இருக்குதோ அந்த பீஸோடைய ஏரியா, அந்த பிளானோடைய ஃபோட்டோசிட்டி கெப்பாசிட்டி, அவங்களுடைய சாயிலுடைய நியூட்ரியனு, சோலார் ரேடியேஷன், சன்லைட்டு, மலை, ப்ரிசிபிடேஷன், சாயில் டைப்பு, மண் வகை சொல்லிட்டாங்க. காலனின்னு ஆல்டிடியூடு, லேட்டிடியூட் சொல்லுவாங்க. ஹைட்னு சொல்லுவாங்க இல்லையா, கடல் மட்டத்தில்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குது. டைரக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி டைரக்ஷன் இருக்குது. அண்ட் அதர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே சொல்கிறாங்க. இது ஒரு 3 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட் ஆஃப் டிராபிக்கல் லெவல் இன் அண்ட் ஈகோசிஸ்டம். கிரீக் வேர்டில் டிராஃபிக்கல் அப்படின்னாவே டு ஃபுட் ஆர் ஃபீடிங். டிராஃபிக் அப்படின்னாவே ஃபுட் ஆர் ஃபீடிங்னு அர்த்தம். சரிங்களா, என்ன கான்செப்ட்டு, எப்படி வந்து நமக்கு போகுது சரியா அப்படிங்கிறத பார்க்கலாம். A traffical level refers to the portions of an organism in a food chain. ஒரு ஃபுட் செயினில் ஒரு ஆர்கான்ஸோடைய பொசிஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கல் லெவல். இப்போ பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட் வந்து ஒரு இடத்துல பிளான்ட் தான் ப்ரொடியூசர். அந்த பிளான்ட் ப்ரொடியூசர்னு சொல்கிறதுக்கு ஒரு டிராஃபிக் லெவல் வைக்கிறாங்க. இந்த பிளான்ட்டை யார் சாப்பிடுவாங்க, ஹெர்பிவோரஸ் சாப்பிடும், அது ஒரு லெவல். அந்த ஹெர்பிவோரஸ் யார் சாப்பிடுவாங்க, இன்னொருத்தர் இருப்பாங்க. சரிங்களா, அவங்களே யார் சாப்பிட்றது இப்படியே ஒவ்வொருத்தரும் மாறி போகும்போது ஒவ்வொன்றும் ஒரு டிராஃபிக்கல் லெவலாக சொல்கிறாங்க. சரிங்களா, a traffical level refers to the position of an organism. எந்த ஆர்கானிசம்னா இருக்கலாம், in a food chain அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு.
number of traffic level is equal to number of steps in a food chain. food chain என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குதோ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு traffic level. அதனால தான் the number of traffic level is equal to number of steps in a food chain. சரிங்களா? in green plants என்ன ஆகும்? ப்ரொடியூசர். எப்பயுமே உற்பத்தியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் யாருன்னா சன்லைட்டை யூஸ் பண்ணி சாயிலேருந்து வாட்டர் உறிஞ்சி பிக்மெண்ட்டு சன்லைட் ட்ராப் பண்ணி எல்லாம் நடந்து ஸ்டார்ச் உற்பத்தி பண்ணுவோம், ஸ்டார்ச். அதான் க்ரீன் பிளான்ஸ் வந்து ப்ரொடியூசர். சரிங்களா? அந்த ப்ரொடியூசர் ஆக்குபைங் த ஃபஸ்ட்டு டிராஃபிக் லெவல் இருக்குல்லையே. ஃபஸ்ட்டு டிராஃபிக் லெவல் ஆக்குபை பண்ணுறது யாருன்னா க்ரீன் பிளான்ஸ். அதில் ஃபஸ்ட்டு டிராஃபிக் லெவல் T1. டீனா டிராஃபிக்கல் லெவல் 1 அப்படின்னு அர்த்தம். ஆர் கால்டு ப்ரொடியூசர். இப்போ யார் ப்ரொடியூசர்? பிளான் தான் ப்ரொடியூசர். சரிங்களா? த எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பை, இப்போ யார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? இந்த எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பை ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் யார்? பிளான்ஸ். இங்கே பாருங்க, எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பை த ப்ரொடியூசர்ஸ். த இஸ் யூட்டிலைஸ்டு பை த பிளான் ஈட்டர்ஸ். யாருன்னா ஹெர்பிவோரஸ். பிளான்ட்டுங்கிறது ஒரு ப்ரொடியூசர்னு சொல்லிட்டோம். அந்த பிளான்ட்டை சாப்பிட்றவங்க யார் அப்படின்னா ஹெர்பிவோரஸ். சரிங்களா? தே ஆர் கால்டு பிரைமரி கன்சூமர். இவங்க தான் வந்து நம்ம அந்த பிளான்ட்டை சாப்பிட்றனால பிரைமரி கன்சூமர். இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹெர்பிவோரஸ். ஹெர்பிவோரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அண்ட் ஆக்குபை த செகண்ட் டிராஃபிக்கல் லெவல். இந்த பிரைமரி கன்சூமர் எந்த லெவல் வச்சுருக்காங்கன்னா லெவல் 2, அதாவது டிராஃபிக்கல் லெவல் 2. டிராஃபிக்கல் லெவல் 1 யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொடியூசர் வச்சுருக்காங்க. டிராஃபிக்கல் லெவல் 2 யார் வச்சுருக்காங்க? பிரைமரி கன்சூமர். அவங்கள யார் சாப்பிட்லாம்? அவங்க தான் டிராஃபிக்கல் லெவல் 2 வராங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இவங்கள யார் சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்க்கணும். The herbivores are eaten by carnivores. Herbivores சாப்பிட்றவங்க யாருன்னா carnivores, which occupy the third traffic level 3. They are also called secondary consumer or primary carnivores. சரிங்களா? ஊன்னுண்ணிங்கள்னு சொல்லுவாங்க தமிழில். ஹெர்பிவோரஸை சாப்பிட்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்னிவோரஸ். இந்த கார்னிவோரஸில் பிரைமரி கார்னிவோரஸ் சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் செகண்டரி கன்சூமர். எந்த லெவல் இருக்குன்னு பார்த்தோம்? டிராஃபிக் லெவல் 3 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் கார்னிவோரஸ் யார் சாப்பிட்றாங்க? பிரைமரி கார்னிவோரஸ் இருக்கு இல்லையா? இந்த கார்னிவோரஸ் ஆர் ஈட்டன் பை அதர் கார்னிவோரஸ். வேற ஒரு கார்னிவோரஸ் சாப்பிடுது. விச் ஆக்குபை த ஃபோர்த் டிராஃபிக் லெவல் 4 வந்துச்சு. தே ஆர் கால்டு த டெர்ஷியரி கன்சூமர் ஆர் செகண்டரி கார்னிவோரஸ். டெர்ஷியரி கன்சூமர் மூணாவது ஸ்டேஜ் வந்துட்டோம். சரிங்களா? செகண்டரி கார்னிவோரஸ் எந்த லெவல் இருக்குது? டிராஃபிக் லெவல் 4ல் இருக்குது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ப்ரொடியூசர் சொன்னோம், பிரைமரி கன்சூமர் சொன்னோம், அப்புறம் செகண்டரி கன்சூமர், அதுக்கு இன்னொரு பெரிய பிரைமரி கார்னிவோரஸ் சொன்னோம், அப்புறம் டெர்ஷியரி கன்சூமர், செகண்டரி கார்னிவோரஸ் சொல்கிறோம். கடைசியாக ஒருத்தருக்காங்க இங்கே ஆம்னிவோரஸ்னு ஒருத்தருக்காங்க கடைசியாக. சரிங்களா? சம் ஆர்கானிசம் விச் ஈட் போத் பிளான்ட் அண்டு அனிமல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோரஸ் தான் முதல் பிளான்ட்டை சாப்பிட்றாங்க. இந்த ஹெர்பிவோரஸ் சாப்பிட்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்னிவோரஸ். அது என்ன? விலங்கு. ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு அடித்து சாப்பிடுது. சரிங்களா? அந்த விலங்கு இன்னொரு விலங்கு சாப்பிடுது. அது பிரைமரி கார்னிவோரஸ், செகண்டரி கார்னிவோரஸ் சொல்லணும். இந்த கார்னிவோரஸும் சரி அதே மாதிரி பிளான்ட்ஸ் சரி ரெண்டுத்தையுமே ஒரு ஆர்கானிசம் சாப்பிடுது. அதுக்கு பிறகு என்னென்னா ஆம்னிவோரஸ். அனைத்து உண்ணின்னு சொல்லுவாங்க தமிழ். அனைத்து உண்ணி எல்லாத்தையும் சாப்பிடும். சம் ஆர்கானிசம் விச் ஈட் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கால்டு அஸ் ஆம்னிவோரஸ். எதுனா காக்கா, க்ரோ. இந்த காக்கா தான் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸையும் சாப்பிடும், செத்து போன எல்லாத்தையுமே சாப்பிடும். சரிங்களா? சச் ஆர்கானிசம் மே ஆக்குபை மோர் தென் 1 டிராஃபிக்கல் லெவல் இன் த ஃபுட் செயின். இவங்க தான் டாப்பில் இருக்காங்க. டாப் பொசிஷனில் இருக்குது யாருன்னா ஆம்னிவோரஸ். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம கான்செப்ட் பார்த்தோம். சரிங்களா? கான்செப்ட் பார்த்துருக்கோம். கான்செப்ட் ஆஃப் டிராஃபிக் லெவல் மெக்கானிசம் பற்றி பார்த்துருக்கோம். இது பேசிக்காக. இதை நம்ம டயக்ராமேட்டிக்காகவும் கொடுத்துருக்காங்க. டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிராஃபிக் லெவலில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு டிராஃபிக் லெவலில் யார் இருக்காங்கன்னா ப்ரொடியூசர். இவங்க தான் ஆட்டோட்ராப்ஸ் பிளான்ட்டு. சரிங்களா? இவங்களாம் யாருன்னா ஹெட்ரோட்ராப்ஸ். செகண்ட் டிராஃபிக்கல் லெவல் பிரைமரி கன்சூமர் யாருன்னா ரேபிட். ரேபிட் தான் பிளான்ட்டை சாப்பிடுது. சரிங்களா? தேர்ட் டிராஃபிக்கல் லெவல் செகண்டரி கன்சூமர் யாருன்னா ஸ்னேக். ஸ்னேக் என்ன பண்ணுவோம்? ரேபிட்டை சாப்பிடும். சரிங்களா? அது பிரைமரி கார்னிவோரஸ் சொல்கிறாங்க. ஃபோர்த் டிராஃபிக்கல் லெவல் டெர்ஷியரி கன்சூமர் சொல்கிறாங்க. இது செகண்டரி கார்னிவோரஸ் யாருன்னா ஈகிள். சரிங்களா? பாம்பை யார் சாப்பிடுதுன்னா இந்த ஈகிள் சாப்பிடுது. இவங்க எல்லாத்தையுமே யார் சாப்பிட்றான்னா இந்த ஆம்னிவோரஸ் சாப்பிடுது. இதுதான் டாப் பொசிஷனில் இருக்கக்கூடியது. சரிங்களா? ஆம்னிவோரஸ்னால் க்ரோ அப்படின்றது. இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு எனர்ஜி ஃப்ளோ. இப்போ சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, எனர்ஜி வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கு போயிட்டு இருக்கானா கண்டிப்பாக போகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாட்டை சாப்பிட்றோம், ஆட்டை சாப்பிட்றோம், எல்லாத்தையுமே சாப்பிட்றோம். சரியா? இப்போ எல்லாம் சாப்பிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா நமக்கு எனர்ஜிஸ் கிடைக்குது.
அதில் என்ன இருக்குன்னா அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக இருக்குது. இப்போ எல்லாமே அங்கே அந்த ஆர்கான்ஸ்லேருந்து எல்லாமே அப்படியே ஃபுட்டு நம்ம எடுக்கும்போது ஃபுல் எனர்ஜி அப்படியே வந்துடுதா, இல்லை ஏதாவது ரிலீஸ் ஆகிருதா, எனர்ஜி ஏதாவது வேஸ்ட் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். எனர்ஜி ஃப்ளோ, சரிங்களா? இந்த ஃபிசிக்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனர்ஜி ஃப்ளோ, ஆற்றல் ஓட்டம்னு பேர் தமிழில். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இன் அன் ஆக்கோசிஸ்டம் பிட்வீன் த டிராஃபிக் லெவல் கேன் பி டேர்ம்டு அஸ் எனர்ஜி ஃப்ளோ. ஒரு டிராஃபிக் லெவலிருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ப்ராசஸ்க்கு தான் எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு பேர். இந்த எனர்ஜி ஃப்ளோ இஸ் அ கீ ஃபங்க்ஷன் இன் ஏ ஈகோசிஸ்டம். இதை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு ஈகோசிஸ்டம் எப்படி நடக்குது, அந்த ஒரு ஈகோசிஸ்டம் என்னென்ன மாதிரிலாம் ஆர்கானிக்ஸ் இருக்குது, எப்படிலாம் அங்கே ஃபுட் செயின்ஸ் நடந்துகிட்ருக்கு, எப்படி எனர்ஜிலாம் லாஸ் ஆகுது இருக்கா இல்லையான்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு கீ ஃபங்க்ஷன். 1 மார்க் கொஸ்டின். The part of the energy obtained from the sun by producer. ப்ரொடியூசர் என்ன யார்? பிளான்ட்டு. பிளான்ட் என்ன பண்ணுவாங்க? எப்பயுமே சன்லைட்லேருந்து எனர்ஜி எடுத்துக்கோங்க. அதனால தான் இந்த பார்ட்டுன்னு சொல்லிட்டோம். இந்த பார்ட் ஆஃப் எனர்ஜி அப்டைன்டு ஃப்ரம் எங்கேருந்து கிடைச்சது? சன்லைட்லேருந்து கிடைச்சது. யார் எடுத்துக்கிட்டாங்க? ப்ரொடியூசர் எடுத்துக்கிட்டாங்க. இவர் யாருக்கு கொடுக்க போகிறாங்க? இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சாங்க இல்லையா, இதை யார் சாப்பிட்றாங்க? தி எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கன்சூமர் அண்ட் டீகம்போசர்ஸ் த்ரூ ஈச் டிராபிக்கல். ஒவ்வொரு லெவலாக போகும்போது என்னாச்சு, அப்படியே எனர்ஜி வந்து பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. வைல் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் டிசிபேட்னா வேஸ்ட் ஆகுது. டிசிபேட்டட் அப்படின்னா வேஸ்ட். சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் வேஸ்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். சரிங்களா? இப்போ நம்ம பிளான்லேருந்து ஹெர்பிவோரஸ் சாப்பிடும்போது ஒட்டுமொத்தமாக அந்த பிளானுக்கு எல்லா எனர்ஜியும் எடுத்துக்குதான்னு பார்த்தா இல்லை, கொஞ்சம் தான் எடுத்துக்குது எனர்ஜி. மீதி எனர்ஜிலாம் வேஸ்ட்டாக வெளியே போகுது. எந்த மாதிரி போகுதுன்னா ஹீட் ஃபார்மில் வெளியே போகுது. ஹீட் த மெயின் பாயிண்ட். இந்த எனர்ஜி ஃப்ளோ இஸ் ஆல்வேஸ் யூனிட் டைரக்ஷனல். ஒரே ஒரு டைரக்ஷன் தான் போகும். யூனிட் டைரக்ஷனல் இன் அன் ஈக்குவேஷன். எந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டாலும் சரி, எந்த சூழ்நிலை எடுத்துட்டாலும் சரி, யூனிட் டைரக்ஷனாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரே ஒரு டைரக்ஷன் தான் பாயும் வரையும், வேறு டைரக்ஷனில் போகாது. சரிங்களா? இதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் இங்கே பிளான்ட் இருக்காங்க. பிளான்ட் தான் ப்ரொடியூசர். பிளான்ட்டுக்கு எங்கேருந்து எனர்ஜி கிடைக்குதுன்னா ஃப்ரம் சன்லைட்டு. சரிங்களா? இப்போ எடுத்துக்கிட்டு ரெஸ்பிரேஷன் எப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தேவையானதை யூட்டிலைஸ் பண்ணி தேவையில்லாதான் ஹீட்டாக வெளியே போகும். பிளான்ட்டுமே எல்லா எனர்ஜியுமே அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்குமானா சொல்ல முடியாது. ஸ்டோர் பண்ணி வைக்காது. தேவையானதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மற்ற என்ன பண்ணிடுவோம், அப்படியே ஹீட்டாக ரிலீஸ் பண்ணிடும். சரி, ரெஸ்பிரேஷன் அப்போ ஹீட்டாக ரிலீஸ் பண்ணிடும். இதை யார் சாப்பிட்றாங்க? ஹெர்பிவோரஸ் சாப்பிடும். ஹெர்பிவோரஸை பாருங்கள், ரேபிட்டு சாப்பிடு. இது எப்படி இந்த பிளான்லேருந்து அப்படியே ஒட்டுமொத்த எனர்ஜி எடுத்துக்கிட்டானா இல்லை, கொஞ்சம் தான் எடுத்துக்கும். ரிமைனிங் வந்து ஹீட்டாக வெளியே போயிடும் எனர்ஜி. இந்த ஹெர்பிவோரஸ் யார் சாப்பிட்றாங்க? நம்ம இந்த ஃபாக்ஸ் கார்னிவோரஸ் சாப்பிடுது. சரிங்களா? இந்த என்னது எல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டானா இல்லை, கொஞ்சமாக தான் எனர்ஜி இங்கேருந்து எடுத்துக்கும். சாப்பிட்டா கூட கொஞ்சமாக தான் எனர்ஜி இங்கே வரும். ரிமைனிங் எனர்ஜி வந்து ஹீட்டாக வெளியே போகுது. இது செத்துடுச்சு. இதை யார் டீகம்போஸ் பண்ணுவாங்க? அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் ஃபங்கையெல்லாம் என்ன பண்ணும்? இந்த ஆர்கானிஸை டீகம்போஸ் பண்ணும். ஃபுல்லாக அதுலேருந்து பாடியிலேருந்து எனர்ஜியெல்லாம் எடுத்துக்கிட்டானா இல்லை, கொஞ்சமாக தான் எனர்ஜி எடுத்துக்கும். சரிங்களா? இது டீகம்போஸ் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹியூமஸ் கிடைக்கும். ஹியூமஸ் சொல்லுவோம், ஓரான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஹியூமஸ் மறுபடியும் உறிஞ்சி யார் எடுத்துக்கிறாங்க? பிளான்ட் எடுத்துக்கிறாங்க. இப்படியே சுற்றி என்ன ரொட்டேட்டாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா, அப்படி ஒரு பிளான்ஸில் இல்லை ஒரு டிராஃபிக் லெவலில் கூடிய எனர்ஜியை அப்படியே எடுத்துக்குதா, அனதர் டிராஃபிக் லெவலில் எடுத்துக்குதான்னா இல்லை அப்படிங்கிறதான் கான்செப்ட். சரிங்களா? இது எனர்ஜி ஃப்ளோ. இதுவும் ஒரு 5 மார்க் கொஷின். இதுக்கு 2 லாலாம் சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். அந்த லா இங்கே வருது. லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ். வெப்ப ஈக்குவலின் விதின் பேர். த ஸ்டோரேஜ் அண்ட் லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் அன் ஈகோசிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் 2 பேசிக் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ். எப்படி எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறாங்க, ஒரு டிராஃபிக் லெவல்லேருந்து எப்படி எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது, எப்படி எனர்ஜி லாஸ் ஆகும், ஒவ்வொரு ஈகோசிஸ்டம் ஒரு சூழ்நிலையில் எந்த மாதிரி எனர்ஜிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க ஒரு ஆர்கானிசம், எப்படிலாம் எனர்ஜி லாஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி 2 லா சொல்லியிருக்காங்க. 2 பேசிக் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் state that energy can be transmitted from one system to another system in various form. ஒரு சிஸ்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி போகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது. வேரியஸ் ஃபார்மில், ஒரே ஃபார்மில் இல்லைனா வேரியஸ் ஃபார்மில் போகுது. ஒரு ஃபார்மில் போகல, வேரியஸ் ஃபார்ம். சரியா? கடத்தா போடுன்னு சொல்கிறாங்க. தி எனர்ஜி கேனாட் பி டெஸ்ட்ராய் ஆர் கிரியேட். எனர்ஜி அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. எனர்ஜி கேனாட் பி டெஸ்ட்ராய் ஆர் கிரியேட். தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ எனர்ஜி என்ன ஆகுதுன்னா அழியவும் இல்லை, புதுசாக ஆகவும் இல்லை, கிரியேட் ஆகவும் இல்லை. பட் த எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது.
டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். எனர்ஜி வந்து ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு வகையான எனர்ஜி இன்னொரு வகையான எனர்ஜி என்ன பண்ணலாம், மாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு லா. As result, the quantity of energy present in an universe is constant. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து இந்த உலகத்தில் வந்து கான்ஸ்டண்ட்டாக பர்மனெண்ட்டாக இருக்குது, மாறாமையே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த லா ஃபஸ்ட்டு லாவில் சொன்னாங்க. சரிங்களா, இது 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புரியுற மாதிரி. இன் பிளான்ஸ், அதாவது பிளானில் ஃபோட்டோஸ் நடக்கு இல்லையா, இன் பிளான்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். இந்த ஸ்டார்ச் தான் யாருன்னா கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்டு பை கம்பைனிங் ஆஃப் ரியாக்டன்ஸ். யாருன்னா குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து லீஃபில் இருக்கும், வாட்டர் வந்து தன் ரூட் வழியாக உறிஞ்சிக்குது, CO2 ஸ்டொமேட்டோ வழியாக உள்ளே போகுது. ஏன்னா CO2 தேவை, எப்போ ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா CO2 தேவை, ஏன்னா ரிலீஸ் பண்ணும், ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும் பிளான்ட்டு. த எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஸ்டார்ச். இப்போ எனர்ஜி என்ன ஆகுது, ஸ்டார்ச் ஃபார்மில் ஸ்டோர்ட் ஆகுது. இஸ் அக்வயர்ட் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜி அண்ட் தேர் இஸ் நோ கெயின் or loss in total energy. Here light energy is converted into chemical energy. இங்கே ஏதாவது லாஸாக இருக்கா கெயினாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லாஸும் கிடையாது கெயினும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, நல்லா கவனிக்கணும். இப்போ பார்த்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், குளோரோஃபில் எடுத்துக்கிட்டோம், வாட்டர் எடுத்துக்கிட்டோம், CO2 எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா, இதில் நம்மளுக்கு ஏதாவது லாபம் இருக்கா, எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலிமா, யார் எக்ஸ்டர்னல் சோர்ஸ், சன்லைட் மூலியமாக தான் நம்மளுக்கு என்னென்னா ஸ்டார்ச் சிந்தசிஸ் பண்ணி வைக்கிறோம். இல்லை நம்மளுக்கு நோ கெயின் நோ லாஸ். சரிங்க, டோட்டல் எனர்ஜியில் எல்லாம் நம்மளுக்கு லாஸும் இல்லை லாபமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஹியர் த லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. வந்த லைட் எனர்ஜி என்னவா மாற்றி வைக்கிறோம், கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றிருக்கோம். அந்த கெமிக்கல் எனர்ஜி தான் யாருன்னா ஸ்டார்ச். சரிங்களா, அங்கே பாருங்க கெமிக்கல் எனர்ஜின்னு இருக்கும் ஸ்டார்ச். இதுக்கு ஈக்குவேஷன் இருக்குது, நம்ம சின்ன கிளாஸ் வந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, 6 வாட்டர் மாலிகுல் இருக்குது, குளோரோஃபில் பிக்மெண்ட்டு, லைட்டு படுது, நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா குளுக்கோஸ், அதாவது ஸ்டார்ச். வேறு என்ன வெளியே போயிடுது, ஆக்சிஜன்ஸ் வெளியே போயிடுது. அதான் லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி, நோ லாஸ் நோ கெயின். சரிங்களா, இது ஒரு 3 மார்க் கொஷின். டோட்டலாக கேட்டாங்கன்னா 5 மார்க் கொஷின் எழுதலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லா ஆஃப் தெர்மோ டைனாமிக்ஸ். செகண்ட் லாவில் பாருங்கள், ஃபஸ்ட் லாவில் என்ன சொன்னோம், ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொன்னோம், ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான மாற்றலான்னு சொல்லி முடித்தாங்க. இங்கே செகண்ட் லா ஆஃப் தெர்மோ டைனாமிக்ஸில் ஸ்டேட் தட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரிசல்ட் இன் த ரிடக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். இங்கே ரிடக்ஷன் எனர்ஜி வந்து அது ஃப்ரீயாக இருக்கிற எனர்ஜின்னு குறையுது, ரிடக்ஷன். யூஸ்வலி எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் கேனாட் பி 100% எஃபிஷியன்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு டிராஃபிக்லேருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு எனர்ஜி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 100% அப்படியே போகுமா, எஃபிஷியண்டாக இருக்குமானா கண்டிப்பாக இல்லை. சரிங்களா, என்ன ஆகுதுன்னா குறையுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆஸ் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம் இன் ஃபார்ம் ஆஃப் ஃபுட்டு, போர்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார்மில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆர்கானிசம் நம்ம எனர்ஜி எடுத்துக்கிறோம்னா, ஃபுட் ஃபார்மில் எடுத்துக்கிட்டோம்னா, போர்ஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் ஸ்டோர்டு and energy is living tissue. அதில் ஒரு போர்ஷன் ஆஃப் எனர்ஜி மட்டும் ஸ்டோர் பண்ணுது இந்த லிவிங் டிஷ்யூ. வேரஸ் a large, இந்த மெயின் பாயிண்ட், a large part of the energy is dissipated or waste as heat through respiration மூலிமா வெளியே போயிடுது. 100%ல் வெறும் 25% மட்டும் தான் இந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணுன்னா லிவிங் டிஷ்யூவில் வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்குது. ரிமைனிங் 75% ஹீட் மூலிமா என்ன ஆகுது, வெளியே போயிடுது. எப்போன்னு கேட்டால் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலிமா. அப்போ 90% வந்து என்ன ஆகுதுன்னா வேஸ்ட் ஆகுது. ஒரு 10% மட்டும் நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லா சொல்கிறாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இஸ் இர்ரிவர்சிபிள். இது வந்து ரிவர்சிபிள் கிடையாது, இர்ரிவர்சிபிள் நேச்சுரல் ப்ராசஸ் இது. சரியா, இதுக்கு எக்ஸாம் வந்து 10% லான்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. யார் சொன்னாங்கன்னு பார்க்கலாம். முக்கியமான இதுவும் ஒரு 3 மார்க் கொஷின். 10% லா 5 மார்க் கொஷினில் வரும். இந்த 10% லா வாஸ் ப்ரப்போஸ்ட் பை லிண்டி மேன். முக்கியமான 1 மார்க் கொஷின், நீட் கொஷின் இது. 1942 இந்த லிண்டி மேன் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டேட் தட் டூரிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜி ஃப்ரம் ஒன் டிராஃபிக்கல் லெவல் டு அனதர் டிராஃபிக்கல் லெவல், ஒரு டிராஃபிக்கல் லெவலிருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு ஃபுட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் only about 10% of energy is stored at every level. ஒவ்வொரு லெவலும் டிராஃபிக் லெவல் 1, டிராஃபிக் லெவல் 2, டிராஃபிக் லெவல் 3, டிராஃபிக் லெவல் 4 இருக்குதுன்னா இந்த 4 லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணணும்னா only 10% மட்டும் தான் ஸ்டோர் பண்ணணும். ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் தட் 90% லாஸ் ஆயிடுது.
எப்போனா ரெஸ்பிரேஷன் மூலிமா, டீகம்போசிஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். டீகம்போஷன் அப்போ போதும் ஹீட் ஃபார்மில் வந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, ரெஸ்பிரேஷன் மூலிமா ஹீட் மூலிமா எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. அப்போ 90% எனர்ஜி வந்து லாஸாக தான் போகுது ஒவ்வொரு டிராஃபிக்கல் லெவலையும். இந்த லாக்கு அப்புறம் தான் 10% லா அப்படின்னு சொல்லி சொன்னார் இவர். இது எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஷோ தட் ஆஃப் 1000 joules ஆஃப் solar energy is trapped by producer. இந்த பிளான்ட் என்ன பண்ணுதுன்னா, ப்ரொடியூசர்னா பிளான்ட்ஸ் இல்லையா, பிளான்ட்ஸ் என்ன பண்ணும், இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் என்ன பண்ணால் ட்ராப் பண்ணும், கேப்சர் பண்ணும். ட்ராப்னா கேப்சர்னு அர்த்தம், பிடிக்கிறது. யாரை பிடிக்கிறாங்க? சன்லைட்டை பிடிக்கிறாங்க. இந்த சன்லைட்லேருந்து எவ்வளோ ஜூல்ஸ் வருதுன்னா நமக்கு 1000 joules வந்து கிடைக்கிது. இந்த 1000 joules இந்த பிளான்ட் வந்து யார் சாப்பிட்றாங்க? ஹெர்பிவோரஸ் சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்களுக்கு போய் சேருதா அப்படின்னா இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ மட்டும் போகுதுன்னா 1000 joules சாப்பிட்டா கூட ஒன்லி ஸ்டோர்டு டிஷ்யூ. ஹெர்பிவோரஸ் பிளான்ட் இருக்கு இல்லையா, ஹெர்பிவோரஸ் அனிமல் இருக்கு இல்லையா, அந்த ஹெர்பிவோரஸ் அனிமல் எவ்வளோ ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1000ல் 100 joules ஆஃப் எனர்ஜி இஸ் ஸ்டோர்டு இன் டிஷ்யூ ஆஸ் கெமிக்கல் எனர்ஜி. சரிங்களா? த்ரூ ஃபோட்டோசிஸ். இப்போ ஃபோட்டோசிஸ் மூலிமா நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது? சன்லைட்லேருந்து எவ்வளோ வந்துச்சு? 1000 joule வந்துச்சு. இப்போ எவ்வளோ வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு, அந்த பிளான்ட் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்குன்னா நம்மளுக்கு 100 தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? மீதி ரிமைனிங் எவ்வளோ ஆச்சுன்னா 900 joules would be lost in the environment, லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிராஃபிக் நெக்ஸ்ட் லெவலையும் பாருங்கள். இந்த நெக்ஸ்ட் டிராஃபிக்கல் லெவல் ஹெர்பிவோரஸ் which feed on the producer get only 10 joules. ஒரு 10 joules மட்டும். சரி, என்ன பிளானில் எவ்வளோ இருக்குன்னா 100 joules தான் இருக்குது. அதில் இவங்க எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு 10 joules தான் அந்த ஸ்டோர் பண்ணி வைக்குது இந்த ஹெர்பிவோரஸ். ரிமைனிங் என்ன ஆகுதுன்னா 90 joules என்ன ஆகுதுன்னா லாஸ் இந்த என்ட்ராமில் போயிடுது. லைக் வைஸ் இதே மாதிரி நெக்ஸ்ட் டிராஃபிக்கல் லெவல் கார்னிவோரஸ் which eat herbivores stored 1 joule of energy and remaining 9 joules என்ன ஆகுதுன்னா dissipated in the environments. Finally, the carnivores are eaten by tertiary consumer which stored 0.1 joules of energy and remaining 0.9 joules is lost in the environment. இது அடுத்த பாயிண்ட். At the successive traffical level, only 10% of energy is stored. ஒவ்வொரு லெவலையும் எவ்வளோ % ஆஃப் எனர்ஜி மட்டும் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான் ஸ்டோர் ஆகுது. இதுக்கு பேர் தான் 10% லா அப்படின்னு பேர். சரிங்களா? இதுக்கு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ சன்லைட்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1000 joules வந்து பிளான்ட்டுக்கு வருது. அதனால் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுது, எவ்வளோ ஸ்டோர் பண்ணுதுன்னா வெறும் 100 joules மட்டும் தான் அந்த பிளான்ட் ஸ்டோர் பண்ணி வைக்குது. ரிமைனிங் 900 joules வந்து லாஸ் ஆயிடுது, எனர்ஜி லாஸ் ஆயிடுது. இந்த பிளான்ட்டை யார் சாப்பிட்றாங்கன்னா பிரைமரி கன்சூமர் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு எவ்வளோ எனர்ஜிஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 joules தான் ஸ்டோர் பண்ண முடியுது. ரிமைனிங் 90 வந்து லாஸ்ட் ஆயிடுது. அதேமாதிரி இவங்களை யார் சாப்பிட்றாங்க? செகண்டரி கன்சூமர் சாப்பிட்றாங்க. வெறும் 1 joules தான் கிடைக்குது. 9 joules வந்து எனர்ஜி லாஸ்ட் ஆகுது. இவங்களை சாப்பிட்றது யார்? டெர்ஷியரி கன்சூமர் 0.1 joules கிடைக்குது ஸ்டோர் பண்ணுது. ரிமைனிங் 0.9 joules வந்து எனர்ஜி வந்து லாஸ். இதுக்கு பார்த்தா 10% லா. இது முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபுட் செயின். இப்போ ஈஸியாக இருக்கும். ஃபுட் செயின் அப்படியே ஒரு போயிட்டே இருக்கும். ஃபுட் செயின் சொல்கிறோம். த மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ப்ரொடியூசர் டு டாப் கார்னிவரஸ் இஸ் நோன் அஸ் ஃபுட் செயின். மூவ்மெண்ட் எனர்ஜி வந்து மூவ்மெண்ட் ஆகுது. எங்கேருந்து எங்கே போகுது கடத்துறான்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் பிளான்லேருந்து ஆரம்பித்து டாப் கார்னிவரஸில் யார் டாப் ஆகணும் அது வரைக்கும் போகிறது தான் ஃபுட் செயின். தட் இஸ் in any food chain the energy flow from producer to primary consumer to secondary consumer to tertiary consumer, hence it show linear network link. எப்படின்னா ஒரே மாதிரி லீனியர் நெட்வொர்க் இப்படியே ஒரே மாதிரி போயிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு சிக்கலான அமைப்பாக இருக்கும். லீனியர் நெட்வொர்க் ஸ்ட்ரைட்டாக லிங்காக இருக்கும். ஜெனரலி தேர் ஆர் 2 types ஆஃப் ஃபுட் செயின் இருக்குது. ஒன்று வந்து கிரேசிங் ஃபுட் செயின், இன்னொன்று டெட்ரைட்டஸ் ஃபுட் செயின் பேர். கிரேசிங் ஃபுட் செயின் என்னென்னு முதல்ல பார்க்கலாம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் வரும். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது கிரேசிங் ஃபுட் செயின் பார்க்கலாம். இந்த கிரேசிங் ஃபுட் செயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேய்க்கிறது, மேய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேசிங்னா மேய்ச்சல் ஃபுட் செயின் சொல்லுவாங்க, உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க. மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் த கிரேசிங் ஃபுட் செயின் இஸ் அ சன். சோர்ஸ் என்ன, மெயின் சோர்ஸ் என்ன, பிளான்ட்டுக்கு மெயின் சோர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் தான். அதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் கிரேசிங் ஃபுட். சரிங்களா? செயின் இஸ் சன். இட் பிகின் வித் த ஃபர்ஸ்ட் லிங்க் ப்ரொடியூசர் பிளான்ட்ஸ்.
செகண்ட் லிங்க் ஃபுட் செயின் இஸ் அ பிரைமரி கன்சியூமர். இவங்க சாப்பிட்றது யாரா பிரைமரி கன்சியூமர் மவுஸை கொடுத்துருக்காங்க. விச் கெட் தேர் நியூ ஃபுட் ஃப்ரம் ப்ரொடியூசர். இவங்க எங்கேருந்து எடுக்குது, மவுஸுக்கு எங்கேருந்து ஃபுட்டு கிடைக்குது, ப்ரொடியூசர் இருந்து. ஏன்னா ஃபுல்லாக இவங்க தான் சாப்பிட்றாங்க. த தேர்ட் லிங்க் இன் த ஃபுட் செயின் இஸ் செகண்டரி கன்சியூமர் ஸ்னேக். இந்த மவுஸஸ் யார் சாப்பிடுவாங்க, ஸ்னேக் சாப்பிடும். விச் கெட் தேர் ஃபுட் ஃப்ரம் பிரைமரி கன்சியூமர். பிரைமரி கன்சியூமர் தான் மவுஸ். ஃபோர்த் லிங்க் வந்துட்டோம். இந்த ஃபோர்த் லிங்க் இந்த ஃபுட் செயின் இஸ் டெர்ஷியரி கன்சியூமர். யாருன்னா ஈகிள். பாம்பை சாப்பிட்றது யாருன்னா ஈகிள். விச் கெட் தேர் ஃபுட் ஃப்ரம் த செகண்டரி கன்சியூமர் தான் ஸ்னேக். ஸ்னேக்லேருந்து யார் ஃபுட்டு எடுத்துக்கிறாங்கன்னா ஈகிள் எடுத்துக்குது. இப்படி தான் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து கிரேசிங் ஃபுட் செயின்ஸு லைன் இப்படி தான் இருக்குது. இதுக்கு டயக்ராமும் இருக்குது. இதுதான் அந்த டயக்ராம். கிராஸ் தான் ப்ரொடியூசர். இது ஒரு லிங்க்கு. எங்கேருந்து லிங்க் பண்ணுறாங்க, சன்லைட்டையும் இது லிங்க் பண்ணுறாங்க ஒன்று. இப்போ இந்த கிராஸையும் இந்த மவுஸையும் லிங்க் பண்ணுறது ஒரு இருக்குது. ப்ரைமரி கன்சூமர் சொல்கிறோம். அதே மாதிரி செகண்டரி கன்சூமர், டெர்ஷியரி கன்சூமர். அப்போ இது ஒரு லிங்க்கு, இது ஒரு லிங்க்கு, இது ஒரு லிங்க்கு, இங்கே ஒரு லிங்க், மொத்தம் 4-5 லிங்க் வந்து இப்படி வரதுனால நம்மளுக்கு வந்து ஒரே லீனியர் நெட்வொர்க் லிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லீனியராக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லீனியராக போயிட்டுருக்கு. சரிங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி போயிட்டுருக்கு. இது ஃபுட் செயின், உணவு சங்கிலின் பேர் தமிழில். அப்புறம் detritus ஃபுட் செயின் பிகின் வித் டெட் ஆர்கானிக் மேட்டர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா லிவிங் ஆர்கானிக்ஸை பற்றி சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ நம்ம சொல்ல போகிறது டெட் ஆர்கானிக் மேட்டர் எங்கே இருக்குது, எங்கே அதிகமாக இருக்கும். இந்த detritus ஃபுட் செயின் பிகின் வித் டெட் ஆர்கானிக் மேட்டர் which is important source of energy. எங்கே எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா டெட் ஆர்கானிக் மேட்டர் தான் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். A large amount of organic matter is derived எடுத்துக்கிறோம் obtained from dead plants, dead animals and their excreta. இந்த பிளான்ட்டும் இந்த அனிமல்லேருந்து வெளியே வந்த கழிவுப் பொருட்கள், மெயினாக அனிமல்லேருந்து வரும் கழிவுப் பொருள், இது எல்லாமே யாரோ ஒருத்தர் சிதைச்சிட்டு அங்கேருந்து எனர்ஜி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா. A large amount of organic matter is derived from dead bodies, animal and their excreta. நாம் இப்போ இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் ஏகப்பட்ட ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கும். அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் ஃபுல்லாக டீகம்போஸ் பண்ணி யார் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கையும் பாக்டீரியா, மெயின்லி பாக்டீரியா அதிகமாக இருக்கும். அதான் நம்ம பாடியை டீகம்போஸ் பண்ணி எடுத்துக்கிறது. சரிங்களா. திஸ் டைப் ஆஃப் ஃபுட் செயின் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆல் ஈகோசிஸ்டம். இது வந்து எல்லா சூழ்நிலையும் இந்த ஈகோசிஸ்டம் நடக்கும். இந்த ஈகோசிஸ்டம் எல்லா சூழ்நிலையும் நடந்துகிட்ருக்கும். அதுக்கு பேர் detritus ஃபுட் செயின் அப்படின்னு பேர். இப்போ எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பாருங்கள். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் டெட் ஆர்கானிக் மேட்டர் is transferred through a series of organisms called detritus consumer. என்ன ஆகுதுன்னா எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எங்கேருந்து ஆரம்பிக்குது, டெட் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு through a series of organism. அதுக்கு பேர் தான் இஸ் கால்டு detritus consumer. detritivores யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்புழு சொல்லலாம். மண்புழு தான் detritivores. ஸ்மால் கார்னிவரஸ், அதில் ஸ்மால் கார்னிவரஸ் அவங்கள சாப்பிட்றது இருக்காங்க. ஸ்மால் கார்னிவரஸ், லார்ஜ் டாப் கார்னிவரஸ் விச் ரிப்பீட்டட் ஈட்டிங் அண்ட் பீயிங் ஈட்டன் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இலை வந்து கீழே விழுந்துருக்கு. இலை வந்து மரத்துலேருந்து கீழே விழுந்துருச்சு. அந்த இலை வந்து ஃபுல்லாக டீகம்போஸ் ஆகுது. அங்கே நிறைய பேர் டீகம்போஸ் பண்ணுவாங்க. அங்கே மெயினாக இன்னொருத்தர் யார் இருப்பாங்கன்னா நம்மளுக்கு வந்து மண்புழுவும் அங்கே இருக்கும், எர்த்துவாகவும் இருக்கும். அங்கே டீகம்போஸ் பண்ணுது, அந்த இடத்த ஃபுல்லாக டீகம்போஸ் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த எர்த்வாமை சாப்பிட்றதுக்கு யார் வராங்கன்னா ஒரு கார்னிவரஸ் வராங்க. அந்த கார்னிவரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பேர்ட்ஸ் வந்து சாப்பிடுது. இந்த குட்டி குட்டி பேர்ட்ஸ் யார் சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈகிள்ஸ் சாப்பிடும். சரிங்களா. இந்த மாதிரி என்னென்னா டெட்டில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா லிவிங்கு போகுது. டெட் ஆர்கானிக் மேட்டர் சொன்னோம், ஃபஸ்ட்டு இறந்த உடல் சொன்னோம். அந்த இறந்த பிளான்ட்டோ இல்லை இறந்த அனிமலோ ஏதோ ஒன்று சொல்கிறோம். அங்கேருந்து மண்புழு உயிர் இருக்குது, அதை டீகம்போஸ் பண்ணி அதை எடுத்துக்குது. இந்த மண்புழு வந்து யார் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த குட்டி குட்டி பேர்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த பேர்ட்ஸ் யார் சாப்பிட்றாங்க, இந்த ஈகிள் வந்து சாப்பிடுது. சரிங்களா. இதுக்கு தான் detritus ஃபுட் செயின் பேர். இது எக்ஸாம்பிள் இருக்குது, டயக்ராம் இருக்குது பாருங்கள். detritusனால் ஃபாலன் லீஃப், கீழே விழுந்த இலை. இந்த இலை ரொம்ப நாள் அப்படியே வச்சுன்னா மக்கிரும். சரிங்களா. அதை மக்க வைக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்னு போது நம்ம ஹெர்த்வாம், அதை வந்து எடுத்துக்கும். நியூட்ரிஷன் தேவைப்படுது, அதை மக்க வச்சு நியூட்ரிஷன் எடுத்துக்கும் ஹெர்த்வாம். அதனால் இதுக்கு பேர் detritivores அப்படின்னு பேர். மண்புழுக்கு என்ன பேர்னா detritivores அப்படின்னு பேர். இதை யார் சாப்பிட்றோன்னா பிளாக் கலர் பேர்ட்ஸ் சாப்பிடும், குட்டி குட்டி பேர்ட்ஸ் சாப்பிடும். அது ஸ்மால் கார்னிவரஸ், குட்டி கார்னிவரஸ் சொல்கிறோம். இதை யார் சாப்பிட்றோன்னா நம்மளுக்கு ஈகிளுக்கு பேர் ஹவுக் அப்படின்னு பேர். இதுதான் டாப் கார்னிவரஸ். இருக்கிறதுலையே கார்னிவரஸ் டாப் கார்னிவரஸ் யாருன்னா இந்த ஹவுக்கு தான் இங்கே இந்த இதில். சரிங்களா. இது ஒரு 5 மார்க் கொஷின்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஃபுட் வெப்பு பார்க்கணும். இப்போ ஃபுட் செயின்னா ஒரே லீனியராக போயிட்டுருக்கோம். இங்கே ஃபுட் வெப்புனா ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம என்ன சாப்பிட்றோம், ஆடு இல்லை நம்மளுக்கு ஆடு இல்லையா, ஆடில் என்ன சாப்பிட்றோம், நம்ம கோழி சாப்பிட்றோம், கோழி இல்லையா ஃபிஷ் சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடாமல் இல்லை கிடைக்கலன்னு சொல்ல. அந்த மாதிரி இந்த பிளான்ட்டை சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லல, அவங்கள சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா மாறிட்டே இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒரு லிங்காக ஒரு வெப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதுக்கு ஃபுட் வெப் அப்படின்னு பேர். உணவு வலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், இது பிளான்ட்ஸு. இந்த பிளான்ட்டை வந்து கிராஸ் ஹோப்பர் சாப்பிட்லாம், ரேபிட் சாப்பிட்லாம், மவுஸ் சாப்பிட்லாம். இவங்க 3 பேருமே யாரோ ஒருத்தர் சாப்பிட்லாம், இல்லை யார் இவங்க இல்லையா இவர் இறந்துட்டாரா, இவங்க இல்லவே இல்லையா இவங்க சாப்பிடுவாங்க, இவங்க இல்லையா இவங்க சாப்பிடுவாங்க, இல்லை இவங்க இல்லைனா இவங்க யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி இவங்கள இந்த கிராஸ் ஹோப்பர் இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் ஹோப்பர்ஸ் யார் சாப்பிட்றாங்க, லெசார்ட் சாப்பிடுது. சரிங்களா? இந்த கிராஸ் ஹோப்பர் வேறு யாரும் சாப்பிட்லாம், டேரெக்டாக இந்த ஈகிள் இதுவும் சாப்பிடும். அதேமாதிரி ரேபிட்டையும் இந்த ஈகிள் சாப்பிடுது, மவுஸையும் ஈகிள் சாப்பிடுது, ஸ்னேக்கையும் ஈகிள் சாப்பிடுது. சரியா? இந்த ஸ்னேக்கு யார் சாப்பிடுதுன்னா மவுஸ் சாப்பிடுங்க. மாதிரி ஒரு லிங்க் ஒருத்தர் இல்லை இன்னொருத்தர் வந்து அந்த இடத்துல அந்த வேலையை செய்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ஃபுட் வெப் அப்படின்னு பேர். இன்டர்லாக்கிங், இதுக்கு பேர் தான் இன்டர்லாக்கிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபுட் செயின் ஃபார்ம் எ வெப். நம்ம முன்னாடி பார்த்து ஒரே ஒரு ஃபுட் செயின் பார்த்தோம். சரிங்களா? இப்போ இதே மாதிரி ஏகப்பட்ட ஃபுட் செயின் சேர்ந்து ஒரு லிங்க் அப்படின்னு நெட்வொர்க் அப்படி லிங்க் ஆகிருக்குது. இதுக்கு பேர் தான் ஃபார்ம் எ வெப் லைக் அரேஞ்ச்மெண்ட் கால்டு ஃபுட் வெப் அப்படின்னு பேர். இட் இஸ் a basic unit of an ecosystem. ஃபுட் வெப் தான் பேசிக் யூனிட். ஒன் மார்க் கொஷின். இந்த ஃபுட் வெப் இஸ் a basic unit of ecosystem to maintain. ஏன் அதை வந்து இந்த வந்து யூனிட்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபுட் வெப் மெயின்டைன் ஸ்டெபிலிட்டி இன் நேச்சர். என்ன பண்ணுதுன்னா மெயின்டைன் பண்ணும், அந்த நேச்சரை மெயின்டைன் பண்ணும். ஒருத்தர் இல்லையா இன்னொருத்தர் அந்த வேலையை செய்வார் கண்டிப்பாக, அப்படியே பேலன்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும். அதனால் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும். விச் இஸ் ஆல்சோ கால்டு ஹோமியோஸ்டாசிஸ். மெயின்டைன் அப்படின்னு பேர், மெயின்டைன் சொல்லுவாங்க. சரியா? மெயின்டைன் சொல்லலாம், சமநிலைன்னு சொல்லுவாங்க, இன்னும் கூட சமநிலை அடைதல்னு சொல்லுவாங்க. மெயின்டைன் பண்ணுறது அப்படியே பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது. ஏன்னா இந்த ஃபுட்டு அப்படி மூலியம் தான் அந்த நேச்சர் வந்து பேலன்சிங்காக மெயின்டைனாக இருக்க முடியுது. காரணம் இந்த ஃபுட் வெப் தான். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் ஏ கிரேசிங் ஃபுட் செயின் ஆஃப் ஏ கிராஸ் லேண்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ரேபிட். ஒரு வேளை இப்போ கிரேசிங் பார்த்தீங்கன்னா கிரேசிங் ஃபுட் செயினில் யாரோ ஒருத்தர் சாப்பிடணும், ஒருத்தர் மேயணும்னு சொல்லுவாங்க. அதை கிரேசிங் ஃபுட் செயின் சொல்லுவோம். இதில் முதல்ல கிராஸ் இருக்காங்க, கிராஸ் லேண்டில் கிராஸ் இருக்காங்கன்னா இந்த கிராஸ் சாப்பிட்றதுக்கு யார் இல்லையா, ரேபிட்டே இல்லையா. அதனால் ரேபிட் இல்லைன்னா அடுத்து இந்த ஃபுட் செயின் நடக்காமல் போயிருமானா இல்லை. அதுக்கு போல் யார் இருக்காங்க, மவுஸ் இருக்காங்க. மே ஆல்சோ ஹீட் ஃபுட் கிரெயின் சாப்பிடும். அதேமாதிரி மவுஸ் இஸ் டர்ன் மே பி ஈட்டன் டைரக்ட்லி பை ஹவ். மவுஸை யார் டேரெக்டாக சாப்பிட்றாங்கன்னா இந்த ஈகிள் சாப்பிடுது, ஆர் பை ஸ்னேக் சாப்பிடும். சரியா? அதே மாதிரி ஸ்னேக் மே டைரக்ட்லி ஈட்டன் பை ஹவ். ஸ்னேக்கை யார் டேரெக்டாக சாப்பிட்றாங்கன்னா இந்த வந்து யார் சாப்பிட்றாங்க, கழுகு சாப்பிடுது, ஹவுக்கு சாப்பிடுது, ஈகிள் சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் திஸ் இன்டர்லாக்கிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின் இன் எ ஃபுட் வெப் அண்ட் த ஸ்பீசிஸ் ஆஃப் ecosystem may remain balanced. இந்த மாதிரி நடக்கிறதுனால பேலன்ஸ் டு ஈச் அதர் பை சம் ஷார்ட் ஆஃப் நேச்சுரல் செக். சரியா? அப்படியே நம்மளுக்கு என்னென்னா ஒரு சமநிலையாக பயன்படுத்தி வச்சுருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு தடைகளும் இயற்கையாக என்னென்ன தடைகள்லாம் வருதோ, நேச்சுரல் செக்லாம் நேச்சுரல் தடைகள், இயற்கை தடைகள்னு சொல்லுவாங்க. இந்த இயற்கை தடைகள்லாம் தாண்டி என்ன பண்ணோம், இந்த ஃபுட்டு பண்ணோம்னா பேலன்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். அதை சொல்கிறோம். சரிங்களா? இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 மார்க் கொஷின். இதுவும் ஒரு வந்து 3 மார்க் கொஷின். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் வெப். ஃபுட் வெப் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் டு த டிஸ்கிரைப் ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன் கால்டு டைரக்ட் இன்ட்ராக்ஷன். டைரக்ட் இன்ட்ராக்ஷன் வந்துடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நேரடியாக இன்ட்ராக்ஷன் ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீஸுக்கும் எது மூலிமா, ஃபுட் வெப் மூலிமா டைரெக்டாக. இப்போ பார்க்கும்போது நம்மளுக்குன்னா ஒரு வடிவமைப்பு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. இப்போ என்ன சொன்னோம், ஃபுட் பிளான்ட் இருக்குன்னு சொன்னோம். இந்த பிளான்ட்டை கண்டிப்பாக வந்து மவுஸே தான் சாப்பிட்டாகணுன்னு இருக்கான்னா இல்லை. கிராஸ் ஹோப்பர் சாப்பிட்லாம், ரேபிட் சாப்பிட்லாம். அதேமாதிரி ரேபிட்டு, இந்த மவுஸு, அதேமாதிரி இந்த கிராஸ் ஹோப்பர்லாம் இவங்க தான் சாப்பிடணுன்னு இருக்கானா இல்லை, யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் சாப்பிட்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் டைரக்ட் இன்ட்ராக்ஷன். ஒரு ஸ்பீசிஸ் மேலே இன்னொரு ஸ்பீஸ் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுல அதுக்கு பேர் டைரக்ட் இன்ட்ராக்ஷன். இப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு ஃபுட் வெப் ஃபார்ம் ஆகுது, ஃபுட் வெப் இஸ் கன்செப்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபுட் வெப் கேன் பி யூஸ்டு டு இல்லுஸ்ட்ரேட்
இன்டைரக்ட் இன்ட்ராக்ஷன் அமங் டிஃப்ரெண்ட் ஸ்பீஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டும் நம்மளுக்கு இருக்குது. இன்டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இருக்குது எந்த ஸ்பீஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட் ஸ்பீஸ்க்குள்ளேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்டு, த ஃபுட் வெப் கேன் பி யூஸ்ட் டு ஸ்டடி பாட்டம் டு அப். பாட்டமில் ஆரம்பித்து அப் வரைக்கும் யாருக்குன்னு சொல்லலாம். அதேமாதிரி டாப்பில் ஆரம்பித்து டவுன் வரைக்கும் யாருக்குங்கிறத கண்ட்ரோல் பண்ணலாம். அதுமாதிரி கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. சரி, கீழ் மட்டும் மேல் மட்டும் கீழ் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது ஃபுட் வெப்புக்கு தான் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி கேன் பி இந்த ஃபுட் வெப் கேன் பி யூஸ்ட் டு ரிவீல்னா ஷோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இன் டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் சிஸ்டம். எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது டெரஸ்ட்ரியல்னால் லேண்ட் பிளான்ட்லையும் அக்வாட்டிக் பிளான்ட்லையும், அதாவது அக்வாட்டிக் சிஸ்டம். அக்வாட்டிக் சிஸ்டத்தில் ஆர்கானிசமும் லேண்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிஸ்க்கும் எந்த மாதிரிலாம் வந்து எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத இந்த ஃபுட் வெப் மூலமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு 3 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஈக்கலாஜிக்கல் பிரமிடுன்னு சொல்லுவாங்க. பிரமிட் வழியும் நம்ம என்னென்ன ஒவ்வொரு டிராஃபிக் லெவலையும் நம்ம பிரமிட் வழியில் சொல்ல போகிறோம். இப்படி இருக்குது. இதில் வந்து கீழே நம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் ஒரு டிராஃபிக் லெவல், அதோட கம்மியாக இருந்தால் அது ஒரு டிராஃபிக் லெவல், அதோட கம்மி இப்படியே போயிட்டுருக்கும். பக்கத்தில் இன்னும் இப்படி ஷார்ப்பாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் போகும். பேர் பிரமிட்னு பேர். ஈக்கலாஜிக்கல் பிரமிட்னு சொல்கிறாங்க. இதே தலைகீழாகவும் இருக்குது. தலைகீழாகவும் பிரமிட் இருக்கும், அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது, இப்படி இருக்குது. இதுவே ஸ்பிண்டில் ஷேப்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு ஷேப்னு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? முதல்ல இது வந்து எப்படி சொல்கிறோன்னா கிராஃபிக்கல் சொல்கிறாங்க. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ், ஒரு டயக்ராமேட்டிக்காக graphical representations of the traffical structure and function at successive traffical level of an ecosystem is called ecological pyramid. ஒரு successive traffical level உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிரமிட் ஷேப்பில் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படிங்கிறது ஈக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ் அப்படின்னு பேர். இந்த கான்செப்ட் ஆஃப் ஈக்கலாஜிக்கல் பிரமிட் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை சார்லஸ் எல்டன் தான் பண்ணார் 1927. அதனால் ஈக்கலாஜிக்கல் பிரமிட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் எல்டனியன் பிரமிட்னு ஒரு பேர் இருக்குது. ஈக்கலாஜிக்கல் பிரமிடுக்கு இன்னொரு பேர் எல்டனியன் பிரமிட்ஸ். இது வந்து 3 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின் இருக்குது. இதில் தேர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் வச்சு பிரமிட் சொல்கிறாங்க. இன்னொன்று பயோமாஸ், எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி. கடைசியாக வந்து என்ன பண்ணால் எனர்ஜி. இங்கே பயோமாஸ்னால் ஒட்டு மொத்தமாக, மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒட்டு மொத்தமாக சொல்லுவோம் டோட்டலாக. இங்கே வந்து எனர்ஜிஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்கலாம். த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் present at each successive traffical level in an ecosystem is called pyramids of numbers. Number வந்துருச்சு. Number of organism present each successive traffical level. ஒவ்வொரு லெவலையும் T1 T2 சொல்லணும் இல்லையா, இந்த டிராஃபிக் லெவலில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது ஆர்கானிசம், டிராஃபிக் 2 எவ்வளோ இருக்குது, டிராஃபிக் 3 இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். அதுக்கு தான் pyramids of numbers. 2 more question. There are 3 different shapes of pyramids. அந்த மாதிரி பார்க்கும்போது ஷேப் வந்து மாறும். அப்ரைட், இப்படி நேராக பிரமிட் இருந்தால் அப்ரைட். ஸ்பிண்டில் ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரம்பிச்சு சின்னதாக ஆரம்பிச்சு மறுபடியும் பெருசாக நம்பர் கம்மியாகிடுச்சு, இங்கே நம்பர் அதிகமாகிடுச்சு, மறுபடியும் நம்பர் கம்மியாகிடுச்சு. இது வந்து ஸ்பிண்டில் ஷேப். நெக்ஸ்ட்டு இன்வெர்ட்னா தலைகீழாக இருக்குது. இந்த 3 ஷேப்பில் பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் இருக்கலாம். சின்ன ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ நான் முதல்ல பார்க்க வேண்டியது there is a gradual decreases in the number. என்னதுன்னா டிராஃபிக் லெவலில் ஒன்றில் வந்து ஆர்கானிசம் நம்பர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா, ஒரு 10 ஆர்கானிசம் இருக்குன்னா போக என்னென்னா 10லேருந்து நம்பர் குறைஞ்சிட்டே கிராஜுவலாக குறைஞ்சி. அதனால தான் இங்கே ஆரம்பித்த பிரமிட் போக இப்படி போயிட்டுருக்கு. தெரியுதுங்களா? அதை சொல்கிறாங்க. Gradual decreases in the number of organism in each traffical level from producer to primary consumer to secondary consumer to tertiary consumer னு சொல்கிறாங்க. இந்த pyramids of number in grassland fawn ecosystem are always upright. grassland ecosystemமும் fawned குளம், இது புல்வெளி சமயம்னு புல்வெளி மண்டலம் சொல்லுவாங்க. புல்வெளி சூழ்நிலை மண்டலமும் சரி, அதேமாதிரி குளச்சூழ்நிலை பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் கூடிய ஆர்கனும் சரி, எப்பயும் எப்படி இருக்கும், அப்ரைட்டாக இருக்கும், நேராக இப்படி இருக்கும் பிரமிட். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்டு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்கும் ஈகோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா, இன் எ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் த பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் இன் சம் வாட் டிஃப்ரெண்ட் இன் சேல். இங்கே வந்து ஷேப்பே மாறுது. நம்மளுக்கு வந்து அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி
இன்வெர்ட்டடாக இருக்கா இல்லை வந்து அப்ரைட்டாக இருக்கான்னா அப்ரைட்டாக இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இங்கே என்ன பண்ணால் அப்ரைட்டும் இல்லை இன்வெர்ட்டடும் இல்லை, வேறு ஏதோ ஷேப், சம் வாட் டிஃப்ரெண்ட் இன் ஷேப். பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் கீழே T1 டிராஃபிக் லெவல் 1ல் if the pyramid occupy large sized tree, large sized trees இருக்காங்க, ஆனால் நம்பர் வந்து ரொம்ப கம்மி. producer which lesser in number, ஒரே ஒரு மரம் தான் இருக்குது, அப்போ நம்பர் கம்மி. சரிங்களா? இந்த மரத்தை நம்பி வாழக்கூடிய ஆர்கனைசேஷன் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா ஹெர்பிவோரஸ். T2 டிராஃபிக் லெவல் 2 இந்த மரத்தில் எந்த சாப்பிடுது? ஃப்ரூட்ஸ் சாப்பிடுது. யார் சாப்பிட்றாங்க? பேர்ட்ஸ், எலிஃபண்ட் சாப்பிடுது, டேர், இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ யாருடைய நம்பர் ரொம்ப அதிகமாகிடுச்சு? இந்த டிராஃபிக் லெவல் 1 விட டிராஃபிக் நம்பர் 2 வந்து என்னாச்சு? பெருசாக வந்துச்சு இல்லையா? நிறைய பேர் இங்கே இருக்கிறதுனால என்னாச்சு? இதோட நம்பர்ஸ் விட ரொம்ப அதிகமாக கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்கும். இது 2 அண்ட் மோர் இன் நம்பர் தென் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் வர யார் நம்பர் அதிகமாக இருக்காங்க? ஹெர்பிவோரஸ் அதிகமாக இருக்குது. சரி, அடுத்தது இன் ஃபைனல் டிராஃபிக்கல் லெவல். சரிங்களா? அங்கே ஃபைனல் டிராஃபிக் லெவலில் பார்த்தீங்கன்னா T4ல் டெர்ஷியரி கன்சூமர் லயன் ஆர் லீசர் இன் த நம்பர் தென் த செகண்டரி கன்சூமர் T3 டிராஃபிக் லெவல் 3 ஃபாக்ஸ் அண்டு ஸ்னேக். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன சொன்னோம்? ஒரே ஒரு பிளான்ட் இருக்குன்னு சொன்னோம், T1 சொன்னோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாராக இருக்காங்கன்னா உள்ளே வந்து லயன் இருக்குது, சாரி எலிஃபண்ட் இருக்குது, பேர்ட்ஸ் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, டேர் இருக்குதுன்னு சொன்னோம். இதை யார் சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபாக்ஸு, ஃபாக்ஸும் ஸ்னேக்கும் இருக்காங்க. அவங்கள யார் சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக யார் சாப்பிட்றாங்கன்னா டாப்பில் ஒருத்தர் இருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கு, குறைஞ்சிட்டே இருக்கு. நம்பர் பாருங்கள், இங்கே கம்மியாச்சு, அதிகமாச்சு, குறையுது, குறைஞ்சிட்டே போய்ட்டுருக்கு. எப்படி கடைசியாக இந்த T3 யார் சாப்பிட்றாங்கன்னா நம்ம லயன் சாப்பிடுது, ஆர் லெஸர் நம்பர் தென் த செகண்டரி கன்சூமர்னு சொல்கிறோம். ஃபாக்ஸ் ஸ்னேக்ஸோட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னா லயன் தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். Therefore, the pyramids of number in forest ecosystem look spindle shaped. முக்கியமான கதிர் வடிவம், இதுக்கு பேர் கதிர் வடிவம்னு பேர், ஸ்பிண்டில் ஷேப்டு பிரமிட்ஸ். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். pyramids of number in a parasite ecosystem. அடுத்தது 4th வந்துட்டோம். parasitic ecosystem is always inverted, தலைகளாக இருக்குது. parasiteனா ஒன் லிவிங் ஆர்கனிசம் டிபெண்ட் டு அனதர் லிவிங் ஆர்கனிசம். நம்ம கஸ்கோட்டா படித்து கேள்விப்பட்டிருக்கோம், விஸ்கம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், நிறையா இருக்குது. சரிங்களா? ஏன் இன்வெர்ட்டாக இருக்குன்னா பிகாஸ் இட் ஸ்டார்ட் வித் சிங்கிள் ட்ரீ. இந்த பேராசைட்டிக் ஈக்கோசிஸ்டம் வந்து ஒரே ஒரு சிங்கிள் ட்ரீலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ நம்பர் வந்து குறையுது, போக என்னன்னா நம்பர் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். எப்படி இங்கே ஒருத்தர் இருக்காங்களோ இப்படி ஆரம்பித்து இப்படி போக நம்பர் அதிகமாகல நம்மளுக்கு இன்வெர்டட் ஷேப்டு பிரமிட்ஸ் வரும். Therefore, there is a gradual increases number of organisms. கீழே ஒரே ஒரு ஆர்கனிசம் அந்த T1 இருந்துச்சு, T2ல் என்னென்னா நிறைய பேர் இருக்காங்க, T3ல் அதோட நிறையா இருக்காங்க. அப்படி அதிகம் போகும்போது நமக்கு என்னென்னா நம்பர் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சரிங்களா? இன் சக்ஸசிவ் டிராஃபிக்கல் லெவல் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு டெர்ஷியரி கன்சூமர் வரைக்கும் அப்படியே நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கனால இந்த பேராசைட்டிக் ஈக்கோசிஸ்டம் எப்பயுமே எப்படி இருக்கும்னா இன்வெர்ட்டடாக இருக்கும் பிரமிட். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் வரும், கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இதுக்கு டயக்ராமும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல நான் பாருங்கள், பிரமிட்ஸ் ஆஃப் நம்பரில் இண்டிவிஜுவல் பெர் யூனிட் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஈக்கோசிஸ்டம் இருக்குது. இப்போ அதனால் நான் பார்க்கும்போது கிராஸ்லேண்ட் ஈக்கோசிஸ்டம் எடுத்துக்கலாம். ஏ தான் கிராஸ்லேண்ட் ஈக்கோசிஸ்டம். அதை பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிளான்ட் ரொம்ப ரொம்ப நம்பர் அதிகமாக இருக்கும், T1. அதை சாப்பிட்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, T2. அதை சாப்பிட்றவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, T3. அதை சாப்பிட்றவங்க கம்மியாக இருப்பாங்க, T4. அதனால் நமக்கு என்ன ஷேப்னா அப்ரைட். சரிங்களா? அப்ரைட்டாக இருக்குது. அதேமாதிரி பாண்ட் ஈக்கோசிஸ்டம் பாருங்கள், குளச்சோல், இதுதான் பாண்ட் ஈக்கோசிஸ்டம். இங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஆர்கனைசர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை சாப்பிட்றது ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை சாப்பிட்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. கடைசியாக நம்ம ஷார்க் ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது நம்பர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது ரெண்டுமே என்ன ஷேப்பு? அப்ரைட், நேராக இருக்குது. சரிங்களா? தேர்டு வந்து நம்ம இங்கே வந்துட்டோம். இது வந்து ஸ்பிண்டில் ஷேப்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பிண்டில் ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாரஸ்ட் ஈக்கோசிஸ்டம் தான் ஸ்பிண்டில் ஷேப். ஒரே ஒரு லார்ஜ் ட்ரீ இருக்குது, அதை டிபெண்ட் பண்ணி நிறைய ஆர்கனைசர் இருக்காங்க, ரொம்ப நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. இதை சாப்பிட்றவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க, இதை சாப்பிட்றவங்க ரொம்ப கம்மி, இப்போ குறைஞ்சிட்டே இருக்குது. சரிங்களா? இது ஸ்பிண்டில் ஷேப்டு ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த ஸ்பிண்டில் ஷேப் ஈக்கோசிஸ்டம் எங்கே இருக்குன்னா ஃபாரஸ்ட் ஈக்கோசிஸ்டம். கடைசியாக இன்வெர்ட்டடு பார்த்தீங்கன்னா தலைகளாக இருக்கக்கூடியது பேராசைட்டிக் ஈக்கோசிஸ்டம். ஒரே ஒரு பிளான்ட்டை நம்பியிருக்காங்க. இந்த பிளான்ட்டை தான் அந்த பேராசைட் நம்பியிருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குருவிகள்லாம் நம்பியிருக்கு. இந்த குருவி நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது.
இதை நம்பி இருக்கிறவங்க யாருன்னா இதுக்குள்ளே அந்த ரெக்கையிலலாம் வளர்கிறாங்க இல்லையா, அந்த குட்டி குட்டி பேராசிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை நம்பி இருக்கிறவங்க இன்னும் ஏகப்பட்ட பேராசிஸும் சாயிலெலாம் இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா நம்பர் என்ன ஆகுது, கீழே வந்து கம்மியாக ஆரம்பித்து போய் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இதுக்கு பிறகு இன்வெர்டட்னு பேர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வெறும் ப்ரைமேட்ஸ் ஆஃப் நம்பர் மட்டும் பார்த்துருக்கோம். இது முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின், எல்லாமே எழுதணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ப்ரைமேட்ஸ் ஆஃப் பயோமாஸ். சரிங்களா, அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது, இந்த ஸ்டார்ச் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியா, அது பேர் பயோமாஸ் சொல்கிறாங்க. ஸ்டார்ச்னு சொல்லாமல் பயோமாஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் இன்னொரு பேர் ஆர்கானிக் மெட்டீரியல்னு சொல்கிறோம். A graphical representation of the amount of organic material, amount of organic materials அதுக்குன்னு biomass present at each successive trophical level in an ecosystem is called primates of biomass. T1 T2 பேர் கொடுத்து வந்தோம் இல்லையா, ஒவ்வொரு டிராஃபிக் லெவலையும் எவ்வளோ வந்து ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இருக்குது, சரிங்களா, அதுக்கு பேர் தான் பைரமிட்ஸ் ஆஃப் பயோமாஸ். 2 மார்க் கொஸ்டின். இதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இன் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் அண்ட் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் ரெண்டுமே எடுத்துட்டோம். There is a gradual decreases in biomass of an organism. அப்படியே குறைஞ்சிட்டே வருது, கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வருது. இங்கே ரொம்ப அதிகமாக வந்து ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா அதுக்கப்புறம் இதை சாப்பிட்றீங்க கம்மியாகுது, அப்புறம் அடுத்தது கம்மியாகுது, அப்படியே அடுத்து அப்படியே கம்மியாகிட்டே போகும்போது நமக்கு என்ன ஷேப்பில் தெரியுது, ஹைப்ரிட் ஷேப்பில் தெரியுது. நேராக இருக்கக்கூடிய பிரமிட் தெரியும். அது சொல்கிறோம். கிராஜுவல் டிக்ரீசஸ் இன் பயோமாஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் at successive trophical level from producer to top carnivorous. The top carnivorous பேர் tertiary consumer பேர். Therefore these two ecosystem, என்ன ecosystem, grassland and forest ecosystem show primates எப்படி இருக்கும், அப்ரைடாக இருக்கும். primates பயோமாஸ் எப்படி இருக்குன்னா அப்ரைடாக இருக்கும். முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது, சரிங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்ட் ஈகோசிஸ்டம் வந்து குளச்சூழ்நிலை சொல்கிறோம். பாண்ட் ஈகோசிஸ்டம் எப்படி இருக்குன்னா, the bottom of the primates is occupied by producer. பாட்டத்தில் யார் இருக்காங்கன்னா ப்ரொடியூசர் இருக்காங்க. which comprises very small organism. very smallனா யாருன்னா மைக்ரோ ஆர்கானிசம். very small organism possessing the least biomass. இதுக்கு ரொம்ப பயோமாஸ் ரொம்ப கம்மியாக, இந்த ஆர்கானிக் மெட்டீரியல் ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்கன்னா இந்த பாட்டத்தில் இருக்காங்க இல்லையா, ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். possessing least biomass, least கம்மி. and so the value gradually increases. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகும், பயோமாஸ்னாவது increases towards the tip of the primates. Therefore the primates of biomass is always inverted in shape. மைக்ரோப்ஸில் பயோமாஸ் வந்து அதாவது ஆர்கானிக் பொட்டு வந்து கம்மியாக இருக்குது, இதை சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக இருக்குது, இதை சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக இருக்குது, இதை சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக இருக்குது. போகும்போது என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு இன்வெர்ட் ஷேப்பில் தெரியுது, சரிங்களா. இது பாண்ட் ஈகோசிஸ்டம். இதில் பிரைமேட்ஸ் ஆஃப் பயோமாஸ் அதை பார்த்துட்ருக்கோம். இதுதான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரைமேட்ஸ் ஆஃப் பயோமாஸில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை வெயிட்டை கொடுக்குறோம். ட்ரை வெயிட் பெர் யூனிட் ஏரியா மெயினாக அதை பார்க்குறோம். இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். முதல்ல கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அப்ரைட்டாக இருக்குது. இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே வந்து ஆர்கானிக் மெட்டீரியல் ரொம்ப அதிகமாக இருக்கும், இதை சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு கம்மியாக இருக்கும், இவங்க சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு கம்மியாக இருக்கும், இவங்களுக்கு கம்மியாக இருக்கும். இப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் பாருங்கள். இந்த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா இது லார்ஜ் ட்ரீ, இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை சாப்பிட்றவங்களுக்கு கம்மியாக இருக்குது, இதை சாப்பிட்றது கம்மியாக இருக்குது, இதை சாப்பிட்றது கம்மியாக இருக்குது. இப்படி ஏன்னா இதுவும் எந்த ஷேப்பில் நம்மளுக்கு தெரியுதுன்னா இதுவும் நம்மளுக்கு வந்து ஹப்ரைட் தான். இது ஒன்று மட்டும் தான் இன்வெர்டட். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் ஈகோசிஸ்டம் மட்டும் இங்கே மைக்ரோப்ஸ் இருக்குது, குட்டி மைக்ரோப்ஸ், ப்ளூ கிரீன் ஆல்கே நம்ம சொல்ல முடியாது, அந்த மாதிரி நிறையா குட்டி மைக்ரோப்ஸ் இருக்குது, பாக்டீரியாலாம் ஏகப்பட்டது இருக்குது, குட்டி பூச்சிலாம் இருக்கும், ஃபைட்டோ பிளான்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு இருக்கிற இல்லையா அந்த ஃபிஷ் நிறையா இருக்கலாம், அவங்களுக்கு என்னென்னா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் அதிகமாகுது. இதை சாப்பிட்றதுக்கு இங்கே ஆர்கானிக் மெட்டீரியல் ரொம்ப அதிகமாக, இது வெயிட்டும் அதிகமாக இருக்கும், இந்த பாடியில் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது, இன்வெர்டட் ஷேப்பாக தெரியுது, சரிங்களா. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், பிரைமேட்ஸ் ஆஃப் பயோமாஸில் 3 டைப்ஸை பார்த்தோம். கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் அண்டு ஃபாண்ட் ஈகோசிஸ்டம் பார்த்துட்டோம், சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து பிரைமேட்ஸ் ஆஃப் எனர்ஜி பார்க்கணும். எனர்ஜி எப்படி போகுது, அந்த எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க, டிராஃபிக் லெவல் 1லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகும்போது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். A graphical representations of energy flow at each successive traffical level in an ecosystem is called pyramid of energy. 2 more question. The bottom of the pyramids of energy is occupied by producer plant அந்த பாட்டத்தில் இருக்காங்க, T1 சொல்கிறோம். is gradually decreases energy. இந்த ப்ரொடியூசர் சாப்பிட்றது யார், நம்ம என்ன சொல்லுவோம், ஹெர்பிவரஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹெர்பிவரஸ் என்ன எனர்ஜி வந்து குறைஞ்சிட்டே வரும்.
gradually decreases in energy transfer at excessive traffic level from producer to upper level வரைக்கும் T1 T2 T3 T4னு போயிட்டுருக்குன்னா இங்கே ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே கம்மியாகுது எனர்ஜி, இங்கே கம்மியாகுது, இங்கே கம்மியாகுது, இப்படி கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு என்ன ஷேப்பு தெரியும்னா இந்த பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரேட்டாக இருக்குது. கீழே பாட்டத்தில் மொத்தம் அதிகமாக இருக்கும், எனர்ஜி போக என்னன்னா கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. சரிங்களா? இதை தான் முன்னாடியும் பார்த்தோம், இப்போயும் இதை தான் சொல்கிறாங்க. பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி கிலோ கலரி பை யூனிட் ஏரியா பட் யூனிட் டைம் இன்னும் நிற்க பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 1000 ஜூல்ஸ் கிடைக்குது. எவ்வளோ மட்டும் பிளான்ட் யூட்டிலைஸ் பண்ணியிருக்குன்னா 100 ஜூல்ஸ் இருக்குது. இதை சாப்பிட்றவங்களுக்கு என்ன 10 ஜூல்ஸு, உங்களுக்கு 1 ஜூல்ஸு, இங்கே 0.1 ஜூல்ஸ். இப்போ எனர்ஜினா என்ன குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. சரிங்களா? பாட்டத்துலேருந்து மேலே டாப்பில் போக குறைஞ்சிட்டே வருது. இதுக்கு அப்ரேட். நெக்ஸ்ட் வந்து டீகம்போஷன், சிதைக்கிறது. இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க இல்லையா, அவங்கள சிதைக்கிறாங்க இல்லையா, அங்கேயும் ஒரு செயின் இருக்குது. அந்த செயின்ஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? டீகம்போஷன்னா சிதைக்கிறது, ஒரு பாடியை, ஒரு ஆர்கானிஸோடைய பாடியை சிதைக்கிறது. அது பிளான்டாக இருக்கலாம், இல்லை அனிமலாக இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. டீகம்போஷன் இஸ் எ ப்ராசஸ் இன் விச் டெட்ரைடஸ்னால் டெட் பண்ண அந்த டெட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் வந்து யாரெல்லாம் அந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்க தான் டெட்ரைடஸ். டெட் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் தென் எக்ஸ்க்ரீட்டா. என்னென்ன சொல்கிறோம்? டெட் பிளான்ட் இருக்கியா, அந்த டெட் பிளான்டோடைய ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை டீகம்போஸ் பண்ண போகிறோம். அதேமாதிரி அனிமல், இந்த எக்ஸ்க்ரீட்டா கழிவு பொருட்கள் ஆர் பிரேக் டவுன் இன்டு சிம்பிள் ஆர்கானிக் மேட்டர் பை டீகம்போசர். டீகம்போசர் யாருன்னா பாக்டீரியாவும் ஃபங்கையும் இருக்கும். அவங்க தான் இந்த பிளான்ட் பாடியும் அதே மாதிரி அனிமல் பாடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கழிவு பொருட்கள்லாம் டீகம்போஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்குன்னா இந்த ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய பாடிஸை, காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடியதை பிரேக் டவுன் பண்ணி சிம்பிள் ஆர்கானிக் மேட்டராக பண்ணும். அதாவது காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டர்ஸ் இன்ட்டு சிம்பிள் ஆர்கானிக் மேட்டர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த டீகம்போசர். டீகம்போஸ்னால் யாருன்னா பாக்டீரியாவை சொல்லலாம், ஃபங்கஸ் சொல்லலாம். அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்டீரியாவும் ஃபங்கையும் டீகம்போஸ் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியல் வேறு எப்படிலாம் மாறுது, அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கிறத ஒன் பையனாக பார்க்கணும். Decomposition is essential process for recycling and balancing the nutrition full in ecosystem. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ், எசென்ஷியல். ஏன்னா ரீசைக்கிள்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு இந்த பிளான்ட்டுக்கு எங்கேருந்து ஃபுட்டு கிடைக்குது? மண்ணிலேருந்து கிடைக்குது. பிளான்ட் எங்கே சாகுது? மண்ணிலே சாகுது. பிளான்ட் மண்ணிலேயே வளர்ந்து அந்த மண்ணிலேயே விழுந்து செத்து மறுபடியும் வளர நம்மளுக்கு என்ன அந்த பிளான்ட்டு மற்ற பிளான்ட் வளர்கிறதுக்கு ஒரு நியூட்ரிஷனாகவே கிடைக்கிறதுனால ரீசைக்ளிங் அண்ட் பேலன்சிங் த நியூட்ரிஷன் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேலன்ஸாகவே இருக்கும். எடுத்துக்கிறது கொடுக்குறது, எடுக்கிறது கொடுக்குறது, மண்ணிலேருந்து எடுக்கிறாங்க, மண்ணிலேருந்து மண்ணுக்கு போய் சேருது, அந்த மாதிரி சொல்லுங்க. அதை நியூட்ரிஷன் ஃபுல்னு சொல்கிறாங்க. இதை நேச்சர் ஆஃப் டீகம்போஷன் பாருங்கள். இந்த நேச்சர் ஆஃப் டீகம்போஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போஷன் வேரிஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பொறுத்து என்ன ஆகுதுன்னா டீகம்போஷனும் வேரி ஆகுது. அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் ஈஸ்னு கொடுத்துட்டு சம் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் லைக் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் டீகம்போஸ் ரேபிட்லி. கார்போஹைட்ரேட்டும் சரி, அந்த பாடியில் இருந்த கார்போஹைட்ரேட்டு செத்து போன பாடி இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்டோ அனிமலோ வேறு சொல்லணும். கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாமே என்னென்னா சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகிடும். டீகம்போஸ் ரேபிட்லி. தென் த செல்லுலோஸ், லிக்னின், கைட்டின், ஹேர்ஸ், போன். இதை விட இது ரொம்ப ஸ்லோவாக டீகம்போஸ் ஆகும். இதை விட இந்த கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீன்ஸ்லாம் சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகிடும். செல்லுலோஸ் நிறைய மெட்டீரியல்ஸ் சேர்ந்துருக்கும். செல்லுலோஸ் ரொம்ப திக்காக இருக்கும். லிக்னின், கைட்டின், ஹேர், போன்ஸ் பார்த்தீங்கன்னா இறந்து போன உடலில் பார்த்தீங்கன்னா கடைசியாக போன் மட்டும் தான் இருக்கும். அது டீகம்போஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாக டீகம்போஸ் ஆகாது சொல்லப்போனால். அதான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது இந்த மெட்டீரியல்ஸ்லாம் சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகிடும். அதுதான் நேச்சர் ஆஃப் டீகம்போஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு மெக்கானிசம், செயல்முறைகள். மெக்கானிசம் ஆஃப் டீகம்போஷன் பார்த்தீங்கன்னா இந்த டீகம்போஷன் இஸ் எ ஸ்டெப் வைஸ் ப்ராசஸ். படிப்படியாக 1 by 1 நடக்கும். ஸ்டெப் பை ப்ராசஸ் ஆஃப் டீக்ரடேஷன், அழியுது. அந்த பாடி வந்து டீக்ரேட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டே வருதுன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். டீக்ரேட்டட் மீடியேட்டட் பை என்சைமேட்டிக் ரியாக்ஷன். ஒரு பாடியை ஒருத்தர் டீகம்போஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர் என்ன செக்ரேட் பண்ணுவார்னா என்சைம் செக்ரேட் பண்ணுவாங்க. என்சைமேட்டிக் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. The detritus act as the raw materials for decomposition. The detritus are raw materials. எந்த பாடி வந்து சிதைக்குதோ அந்த பாடி தான் உங்களுக்கு detritus. அதான் ரா மெட்டீரியல்ஸ். யார் அந்த பாடியை சிதைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரா மெட்டீரியல்ஸ் வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா அந்த டெட் பாடியில் தான் கிடைக்குது. அதான் detritusன்னு சொல்கிறோம். இட் அக்கர்ஸ் இன் த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 5 ஸ்டெப்ஸை பார்க்கலாம். நம்ம டயக்ராம்ஸு கடைசியாக சொல்லிடலாம். இங்கே வருவோம். ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள், ஃப்ராக்மெண்டேஷன்.
breaking down of detritus into smaller particles by detritivores like bacteria, fungi and earthworm is known as fragmentation. ஒரு டெட் பாடிஸோ இல்லை டெட் அனிமல்ஸோ ஏதோ ஒன்று கீழே விழுந்திருக்கு, ஏதோ ஒன்று இருக்குன்னா மண்ணில் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸை ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸாக பண்ணுவாங்க. யாருன்னா டெட்ரிடிவோரஸ். அந்த டெட்ரிடிவோரஸ் என்னன்னா பாக்டீரியாவும் ஃபங்கை அண்டு எர்த்வாம். எர்த்வாம்னா நம்ம பிளானில் சொல்லுவோம் மெயினாக, சரிங்களா? எர்த்வாம். அதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன் பேர். 2 மார்க் கொஸ்டின். திஸ் டெட்ரிடிவோரஸ் செக்ரேட் சர்டன் சப்ஸ்டன்ஸ் டு என்கேஸ். என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செத்து போன உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவும் ஃபங்கை எல்லாம் இந்த எர்த்வாமில் நம்மள ஒரு என்சைமை செக்ரேட் பண்ணும். செக்ரேட் சர்டன் என்சைம். இதில் ஒரு மாதிரி இருக்கும், இதில் ஒரு மாதிரி இருக்கும், இதில் ஒரு மாதிரி இருக்கும். என்சைம்லாம் செக்ரேட் பண்ணிட்டு இன்க்ரீசஸ் த ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் பாடியை வந்து சிம்பிள் ஃபார்மில் இல்லையா ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸாக பண்ணோம் இல்லையா, அந்த வேலையை பண்ணுது. அந்த நம்பர்ஸ் வந்து அதிகப்படுத்தும். காம்ப்ளெக்ஸாக இருக்கிறத ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸாக பண்ணுறோடைய நம்ம எண்ணிக்கை வந்து ரொம்ப உயர்த்தும். அதே மாதிரி இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டெட்ரிடஸ் பார்ட்டிகிள்ஸ் பண்ணக்கூடிய வேலையும் செய்யுது. குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸாக பண்ணி அதை என்ன பண்ணால் மண்ணில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலையும் இந்த பாக்டீரியாவும் ஃபங்கையும் எர்த்வாமும் பண்ணுது. இது 3 மார்க் கொஸ்டின். டோட்டலாக கட்ட 3 மார்க்கில் கேட்டால் ரைட் ஷார்ட் ஒன் கேட்டால் எழுதுங்க. ஃப்ராக்மெண்டேஷன் மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம வாட் இஸ் கால்டு டிஃபைன் கேட்டால் இந்த இடம் எழுதிக்கலாம் போதும். இல்லைனா ஃபுல்லாக எழுதுங்க. 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கேட்டபாலிசம். இந்த டீகம்போஸ் ஆனிச்சுலையே அந்த ஃப்ராக்மெண்டேஷன் இல்லையா அதோடைய சேஞ்சஸ் என்ன மாதிரி இருக்குன்னா டீகம்போசர் ப்ரொடியூசஸ் சம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்சைம். இந்த பாக்டீரியாவும் ஃபங்கும் என்ன பண்ணுன்னா இந்த வெளியே அந்த பாடியிலேருந்து என்னென்னா ஒரு என்சைம் செக்ரேட் பண்ணும். எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்சைம் இன் தர் சரௌண்டிங் டு பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன்டு சிம்பிளர் ஒன். அந்த டெட் பாடியில் காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக்கும் சரி ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை சிம்பிள் ஆர்கானிக் ஆர் சிம்பிள் இன்ஆர்கானிக்காக மாற்றி விடும். அதுக்கு என்ன தேவைன்னா இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்சைம் அந்த பாடியிலேருந்து வெளியே செக்ரேட் பண்ணுது. மண் அந்த பாக்டீரியா மண்ணில் இருக்குன்னா அந்த மண் எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த இடத்துல நம்ம ஒரு என்சைமை செக்ரேட் பண்ணி அந்த மண்ணை என்ன பண்ணணும்னா டீகம்போஸ் பண்ணணும். அதில் ஆர்கானிக் இருந்தாலும் சரி இன்ஆர்கானிக் இருந்தாலும் சரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக இருக்கும். அது வந்து சிம்பிள் ஃபார்ம்லாம் மாற்றும். அதுக்கு பேர் கேட்டபாலிசம். சிதைத்தல்னு பேர். சிதைத்தல் சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? கேட்டபாலிசம். நெக்ஸ்ட்டு லீச்சிங் ஆர் இலிவியேஷன். லீச்சிங்னா என்னென்னா கசிந்து ஓடுறது வலிஞ்சு ஓடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது. இலிவியேஷனாக வடிதல் வடிஞ்சிருது. எப்படின்னு சொல்கிறாங்கன்னா த மூமெண்ட் ஆஃப் டீகம்போஸ்டு வாட்டர் சாலியபிள் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் டு லோயர் லேயர் ஆஃப் சாயில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த பாடி இருக்குது, இறந்து போன பாடி இருக்குதுன்னு சொன்னோம். அந்த பாடி ஃபுல்லாகவே டீகம்போஸ் பண்ணிட்டாங்க. அந்த டெட்ரிடிவோரஸ் டீகம்போஸ் பண்ணிட்டாங்க. டீகம்போஸ் பண்ணதுன்னா மண்ணில் இருக்குது. இப்போ மழை பெய்யுதுன்னா என்னன்னா அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் கரைஞ்சி டீகம்போஸ் பண்ண பார்ட்டிகிள்ஸ்லாம் கரைஞ்சி டாப் சாயிலேருந்து என்ன பண்ணால் கீழே போயிடும், லோயர் சாயிலுக்கு போயிடும். இப்போ மேலே சாயில் இருக்குன்னா இங்கே இந்த பாடி இறந்துருக்குன்னா இதை ஃபுல்லாக டீகம்போஸ் பண்ணது எல்லாமே சாயிலில் தான் ஒட்டிகிட்டு இருக்கும். மழை பெஞ்சுன்னா இந்த டீகம்போஸில் கரைஞ்சி டீகம்போஸ் பண்ண பார்ட்டிகிள் குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸ் இல்லையா கரைஞ்சி எங்கே போயின்னா லோயர் லேயருக்கு கீழே போயிடும், சரிங்களா? ஆர் வேறு எப்படி நடக்குதுன்னா ஆர் கேரிங் அவே ஆஃப் த சேம் பை வாட்டர் இஸ் கால்டு லீச்சிங் ஆர் எலிவேஷன். இல்லைனா இங்கே மழை பெய்யுதுன்னா இந்த மெட்டீரியல்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அடிச்சுட்டு இன்னொரு பக்கம் போயிடும், இன்னொரு இடத்துக்கு போய் ஸ்டே ஆயிடும். அந்த மண் அப்படியே அந்த செதஞ்சு போன பார்ட்டிகிள்ஸ்லாம் இருக்கக்கூடிய மண் என்ன ஆகுதுன்னா அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே தண்ணி மூலியமாக என்னன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்னன்னா போயிடும். அதான் வடிதல் அப்படின்னு சொல்லிட்டோம், சரிங்களா? லீசிங்னா கசிஞ்சு உள்ளே போகிறது, வடிஞ்சு போகிறதுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிஃபிகேஷன், மக்கிறது. இங்கே தான் மக்க வைக்கிறது. ஹியூமிடிஃபிகேஷன்னா மக்கிறது. The process by which simplified detritus is changed into dark colored. அந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் இருக்கு இல்லையா, டெட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை என்னவா மாறும்னா டார்க் கலராக மாறும். டார்க் கலர்டு அமார்ஃபஸ்னால் ஒழுங்கற்ற வடிவம்னு சொல்லுவாங்க. இந்த ஷேப்புன்னு சொல்ல முடியாது, தெளிவாக இருக்காது, தெளிவற்றன்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் இருக்கும்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு உருவமே இல்லை. அமார்ஃபஸ் அப்படின்னா உருவமற்றவைன்னு சொல்லுவாங்க. உருவமே நோ ஷேப். சிம்பிளிஃபைட் டெட்ரைடஸ் காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிளிஃபையாக மாறிடுச்சு. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இஸ் சேஞ்சு இன்டு டார்க் கலராக. இப்போ கலர் என்ன டார்க் கலராக மாறுது. அது வந்து ஒரு தெளிவாக இல்லாமல் ஒரு ஷேப்பே இல்லாமல் இருக்குது. சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு ஹியூமஸ். ஹியூமஸ்னாவே பார்ஷியலி டீகம்போஸ்டு ஆர்கானிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. பார்ஷியல் ஒரு பாடி ஒரு மரக்கட்டை வந்து உடஞ்சி கீழே கிடக்குது அப்படின்னா அது ஃபுல்லாக பாதி மட்டும் டீகம்போஸ் இருக்குது. அது பேர் ஹியூமஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இஸ் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு மைக்ரோவேவ் ஆக்ஷன். இந்த ஹியூமஸில் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஹைலி ரெசிஸ்டன்ட் டு மைக்ரோவேவ் ஆக்ஷனுக்கு ரெசிஸ்டண்டாக இருக்கும்.
மைக்ரோபியல் வளர்ச்சிக்கு ரெஸ்டாக இருக்கும். தேர்ஃபோர் டீகம்போஷன் இஸ் வெரி ஸ்லோ. அதனால் டீகம்போஷன் இந்த பாடி மரக்கட்டை என்னன்னா டீகம்போஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் அதிகமாக எடுத்துக்கும், வெரி ஸ்லோ. இட் இஸ் அ ரெசர்வேர் ஆஃப் நியூட்ரிஷன். பட் இதில் என்ன இருக்குன்னா ஹியூமஸ்னால் உரம்பா வேற ஒன்றும் இல்லை. ஹியூமஸில் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு நியூட்ரிஷன் தேக்கி வச்சுருக்கோம். ரிசர்வேர்னால் நம்ம தேக்கி வைக்கிறது, ரெசர்வேர் ஆஃப் நியூட்ரிஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, இது இம்யூனிஃபிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மினரலைசேஷன். இந்த ஹியூமஸ் மறுபடியும் ஃபுல்லாக மக்கிருச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மினரல் கண்டென்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னா இங்கே போயிடும், சாயிலுக்கு போயிடும். அந்த சாயிலேருந்து உறிஞ்சி யார் எடுத்துக்கிறாங்கன்னா பிளான்ட் எடுத்துக்க போகுது. சரிங்களா, சம் மைக்ரோஸ் ஆர் இன்வால்வ் இன் த ரிலீசஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் ஹியூமஸ். அந்த ஹியூமஸில் கூட இன்ஆர்கானிக் நியூட்ரிஷன் என்ன பண்ணணும்னா சிம்பிள் ஃபார்மில் பண்ணிவிடும். யாருன்னா சம் மைக்ரோஸ். சரிங்களா, அந்த ஹியூமஸ் எங்கே இருக்காங்க, சாயில் இருக்காங்க. சர்ச் ப்ராசஸ் கால்டு மினரலைசேஷன் பேர். சாயில் இருக்கக்கூடிய ஹியூமஸு பாதி தான் டீகம்போஸ் ஆகிருக்குன்னு சொன்னோம். அந்த பாதி டீகம்போஸ் ஆனது யாருன்னா சில மைக்ரோப்ஸ் வந்து ஆஃப்டர் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் மைக்ரோப்ஸ் வந்து உட்காந்து அந்த பார்ட்டிகல்ஸ் நம்ம ஃபுல்லாக டீகம்போஸ் பண்ணுறாங்க. டீகம்போஸ் பண்ணி இன்ஆர்கானிக் நியூட்ரிஷன் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, மீதியெல்லாம் எங்கே நியூட்ரிஷன் எங்கே போய் சேருதுன்னா சாயிலுக்கு போய் சேருது. அந்த சாயிலுக்கு இப்போ என்ன கிடச்சுன்னா மினரல் கிடச்சதுனால அதுக்கு ஒரு மினரலைசேஷன் அப்படின்னு பேர். சரிங்களா, இப்போ இந்த டீகம்போஷனை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. டீகம்போஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீகம்போஷன். டீகம்போஷன் இஸ் அஃபெக்டட் பை கிளைமேட்டிக் ஃபேக்டர். அஃபெக்ட் பண்ணுது. என்னென்ன ஃபேக்டர்னா டெம்பரேச்சர், அந்த இடத்துடைய டெம்பரேச்சர், அங்கே இருக்கக்கூடிய சாயில் மாய்ச்சர், ஈரப்பதம், அந்த மண்ணுடைய ஈரப்பதம் வந்து அது ஒரு டிசைட் பண்ணுது. சாயிலுடைய பிஹெச், ஆக்சிஜனுடைய லெவல், சாயிலுடைய ஆக்சிஜன் லெவல் அண்ட் ஆல்சோ கெமிக்கல் குவாலிட்டி ஆஃப் டெட்ரேடஸ். இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறதுனா டீகம்போஷன் நடக்கணுமா இல்லை டீகம்போஷன் நடக்கூடாதா, இல்லை ஸ்லோவாக இருக்குமா ஸ்பீடாக இருக்குமாங்கிறதுலாம் டிசைட் பண்ணுறது இவங்க தான். சரிங்களா, இந்த டயக்ராம்ஸை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்ஸ் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா பிளான்ட் தான் ரா மெட்டீரியல் ஃபார் டீகம்போஷன். இது உடஞ்சி கீழே விழுவுது செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் செனஷன்னா ஃபால் இப்படி இருக்குது. அதை யார் பண்ணுறாங்க, ஒரு டீகம்போஸ் பண்ணாங்க, குட்டியாக டீகம்போஸ் பண்ணுவாங்க, பாக்டீரியாவும் ஃபங்கையும் டீகம்போஸ் பண்ணோம். சரிங்களா, அதுக்கப்புறம் அதுலேருந்து என்னென்னா நிறைய சேஞ்சஸ் வந்து என்ன ஆகுனா நம்மளுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த காளான் மற்ற மெட்டீரியல் மண்புழு எல்லாம் அங்கே வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா அங்கேருந்து வர ஹியூமஸ் பார்ஷியல் டீகம்போஸ் டார்க் கலராக மாறும் சொல்லியா, டார்க் பிளாக் கலராக மாறுது. அது ஒரு ஹியூமஸ்ன்னு பேர். அந்த ஹியூமஸ் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா ஹியூமஸ் வந்து மறுபடியும் ஃபுல்லாக டீகம்போஸ் பண்ணுறாங்க. சம் மைக்ரோப் டீகம்போஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா மினரல்ஸ் கிடைக்குது. அந்த மினரல்ஸ் வந்து எங்கே கிடைக்குதுன்னா அந்த பிளான்ட்டுக்கு கிடைக்குது. இந்த பிளான்ட் என்ன பண்ணுதுன்னா அப்சார்வ் பை த மினரல்ஸ். இந்த பிளான்ட்டுக்கு தேவையான மினரல்ஸ்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு மறுபடியும் வளருது. இது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு மறுபடியும் வந்துட்டு எங்கே அந்த பிளான்ட் வளருதோ அங்கேயே போய் சேர்ந்துடும். நியூட்ரியன்ஸ் அங்கே போய் சேர்ந்தாங்க. ரீசைக்ளிங் அண்ட் பேலன்சிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதோட இன்றைக்கி போர்ஷன்ஸ் முடியுது. இன்றைக்கி கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.